ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதற்காக என்றால், நாம் அனைவரும் சாய் சரிதம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இருப்பினும் நமக்கு நேரம் காலம் ஏதுவாக இருப்பதில்லை. ஆனால் நம் கையில் எப்போதும் ஒரு அலைபேசி இருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் நாம் சாயின் சரித்திரத்தை பார்த்து படிக்கவும் கேட்டு மகிழவும், சாய் சிந்தனையில் நம்மை எப்போதும் கொண்டு செல்லவும் இது ஒரு சிறு முயற்சிதான். எனவே இதனை எல்லோருக்கும் பகிருங்கள். அனைவரும் பயன்பெறட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 22. பாம்பு கடியிலிருந்து மீட்புதவி. பாலா சாஹிப் மிரிகர், பாபு சாஹிப் பூட்டி, அமீர் சக்கர், ஹேமத் பந்த். பாம்புகளை கொல்வதை பற்றி பாபாவின் கருத்து. முன்னுரை. பாபாவை எங்கனம் தியானிப்பது? கடவுளின் தன்மையோ ரூபத்தையோ ஆழ்ந்தறிய யாராலும் இயலாது. வேதங்களும் 1000 நாவுபடுத்த ஆதிசேஷனும் கூட இதை முழுமையாக விவரிக்க இயலவில்லை. கடவுளின் ரூபத்தை தரிசிக்கவும் அறியவும் அடியவர்களால் மட்டுமே இயலும். ஏனெனில் அவர் தம் பாதங்கள் மட்டுமே அவருடைய மகிழ்ச்சிக்குரிய ஒரே வழி என்பதை அவர்கள் அறிவார்கள். வாழ்க்கையின் உச்ச உயர் லட்சியத்தை அடைய அவர் தம் பாதங்களை தியானிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு எவ்வித வழியும் தெரியாது. ஹேமத் பந்த் தியானத்திற்கும் பக்திக்கும் ஒரு எளிய வழியை பின்வருமாறு தெரியப்படுத்துகிறார். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையின் 15 நாட்கள் சிறிது சிறிதாக கழிவுறுவதைப் போன்றே சந்திரனது ஒளியும் அதே நுட்ப அளவில் தேவடைகிறது. அமாவாசை அன்று நாம் சந்திரனையே பார்க்க முடிவதில்லை, அதனது ஒளியை பெறுவதும் இல்லை. எனவே வளர்பிறை நாட்கள் தொடங்கும் போது மக்கள் சந்திரனை காண்பதில் மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள். முதல் நாள் அது தெரிவதில்லை, 2ஆம் நாளும் கூட அது தெளிவாக தெரிவதில்லை. பின்னர் மரத்தின் 2 கிளைகளுக்கு நடுவில் உள்ள திறப்பிலிருந்து அச்சந்திரனை பார்க்கும்படி மக்கள் கேட்கப்படுகிறார்கள். அவர்களும் ஆர்வத்துடனும் ஒரே கவனத்துடனும் நோக்கும் போது தூரத்தில் உள்ள அவ்விளம்பிறை அவர்களின் காட்சி எல்லைக்கு எட்டுவதை அவர்கள் பேறு வகையுடன் காண்கிறார்கள். அது வழிக்குறிப்பை தொடர்ந்தே நாம் பாபாவின் ஒளியை காண முயலுவோம். பாபாவின் தோற்ற அமைப்பை காணுங்கள், அது எவ்வளவு அருமையாக இருக்கிறது. அவர் அட்டனங்கால் இட்டு அமர்ந்திருக்கிறார். வலது கால் இடது முழங்கால் மேலும், இடது கையின் விரல்கள் வலது பாதங்களிலும் படரப்பட்டு இருக்கின்றன. வலது கால் பெருவிரலில் அவர் தம் 2 கைவிரல்கள் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் படர்ந்திருக்கின்றன. இத்தோற்ற அமைப்பால் பாபா குறிப்பிடுவதாக தோன்றுவதாவது, நீ எனது ஒளியை காண விரும்பினால் அகங்காரமற்றவனாகவும் மிக மிக பணிவுடனும் இருப்பாயாக. எனது கால் பெருவிரலை 2 கிளைகள் வழியாக தாடிப்பாயாக. அதாவது சுட்டு விரல் நடுவிரல் ஆகியவற்றிடையே அதன் பின்னு நீ எனது ஒளியை காண இயலும். இதுவே பக்தி அடைய மிக மிக எளிய வழியாகும். சில கணங்கள் நாம் பாபாவின் வாழ்க்கையை நோக்குவோம். பாபாவின் வாசத்தால் ஷீரடி ஒரு புண்ணிய சேஸ்திரமாக மாறியது. எல்லா திசைகளிலும் இருந்து மக்கள் அங்கே கூட தொடங்கினார்கள். ஏழைகளும் பணக்காரங்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வகைகளால் ஏதோ ஒரு ரூபத்தில் நன்மையடைய தொடங்கினார்கள். பாபாவின் எல்லையற்ற அன்பையும் அவரின் வியத்தகு இயற்கையான ஞானத்தையும் அவரின் சர்வ வியாபக தன்மையும் யாரே விவரிக்க இயலும்? இவைகளில் ஒன்றையோ அல்லது அனைத்தையோ யார் அனுபவிக்க வல்லரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சில நேரங்களில் பாபா நீண்ட நேரம் மௌனம் அனுஷ்டித்தார். அது ஒரு வகையில் பிரம்மத்தை பற்றிய அவரின் நீண்ட விளக்கமாகும். மற்ற சில நேரங்களில் தமது அடியவர்களால் சூழப்பட்டு உணர்ச்சிகளின் திரள் ஆனந்தம் இவைகளில் அவதாரமாக தோன்றினார். சில நேரங்களில் அவர் உருவக கதைகளால் பேசினார். மற்ற சில நேரங்களில் தமாசுக்கும் நகைச்சுவுக்கும் அதிகம் இடம் கொடுத்தார். சில நேரங்களில் அவர் முழுவதும் ஐயமின்றியும் சில நேரங்களில் சீற்றம் கொண்டவர் போலும் தோன்றினார். சில சமயங்களில் தமது நீதியை இரத்தன சுருக்கமாக சொன்னார். வேறு சில சந்தர்ப்பங்களில் அதை பற்றி நெடிய விவாதம் நடத்தினார். பல சமயங்களில் அவர் மிகவும் வெளிப்படையாக இருந்தார். இவ்வாறாக அவர் பலருக்கு வெவ்வேறு விதமான செயல்துறை கட்டளைகளை அவரவரின் தேவைகளுக்கேற்ப அளித்தார். எனவே அவர் வாழ்க்கையானது அறிவால் அறிந்து கொள்ள இயலாதது, நமது மனதின் எல்லைக்கு அப்பாற்பட்டது, நமது புத்தி சாதுரியத்தையும் மொழிகளையும் கடந்தது. அவரது முகத்தை பார்க்க, அவருடன் பேச, அவரது லீலைகளில் கேட்க இருக்கும் நமது பேரு ஆர்வமானது திருப்தி செய்யப்படவே இல்லை என்றாலும் நாம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகிறோம்.
மழையின் துளிகளை நாம் எண்ணிவிடலாம், காற்றை தோல் பையினுள் அடைத்து விடலாம். ஆனால் அவரது லீலைகளை யாரே அளக்க முடியும்? அவைகளில் ஒரு பண்பு கூற்றினை பற்றி இங்கே நாம் கூறுகிறோம். எங்கனம் எதிர்பார்த்திருந்த முன்னால் அறியப்பட்டிருந்த பக்தர்களின் பேராபத்துக்கள் உரிய நேரத்தில் எச்சரிக்கப்பட்டு தவிர்க்கப்பட்டன என்பதை காண்போம். பாலா சாஹிப் மிரிக்கர். கோபர் காவலின் மமலத்தாரான பாலா சாஹிப் மிரிக்கர் சீதலிக்கு சுற்றுப்பயணமாக சென்று கொண்டிருந்தார். வழியில் அவர் ஷீரடிக்கு சாய்பாபாவை பார்க்க வந்தார். மசூதியில் சென்று பாபாவின் முன்னால் வீழ்ந்து பணிந்ததும் உடல்நலம் மற்றும் வேறு விஷயங்கள் பற்றிய வழக்கமான உரையாடல் துவங்கியது. பாபா எச்சரிக்கை குறிப்பு ஒன்றை விடுத்தார். உங்களுக்கு நம்முடைய துவாரகமாயை தெரியுமா? பாலா சாஹிப்புக்கு இது புரியாததால் அவர் அமைதியாயிருந்தார். பாபா தொடர்ந்து, நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் இதுவே நமது துவாரகமாயி. தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துக்களையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறாள். இந்த மசூதி தாயி மாயி என மிகவும் கருணை உள்ளவள். அவள் எளிய பக்தர்களின் தாயாவாள். அவர்களை பேராபத்துக்களிலிருந்து அவள் பாதுகாக்கிறாள். ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரே முறை அமர்ந்தால் அவளது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்து விடும். அவளது நிழலில் இளைப்பாறுவோர் பேரானந்தம் எய்துகின்றனர் என்றார். பின்னர் பாபா அவருக்கு உதியை அளித்து தமது பாதுகாக்கின்ற கரங்களை அவர் தலையில் வைத்தார். பாபா சாஹிப் புறப்பட போகும் அத்தருணத்தில், உங்களுக்கு லம்பா பாபாவை தெரியுமா, அதாவது பாம்பை என்றார். பின்னர் இடது கையை முட்டியை மூடிக்கொண்டு வந்து தமது இடது புயத்தை பாம்பின் படத்தை போன்றே ஆட்டிக்கொண்டு அவன் எவ்வளவு பயங்கரமானவன், ஆனால் துவாரகமாயின் குழந்தைகளை அவன் என்ன செய்ய முடியும்? துவாரகமாயானவள் பாதுகாக்கும் போது பாம்பு என்ன செய்ய முடியும் என்று கூறினார். இவ்வனைத்திற்கும் பொருள் மிரிக்கருக்கு அது பற்றிய சுட்டு குறியீடு ஆகியவற்றை தெரிந்து கொள்ள அங்கு பிரசன்னமாயிருந்த அனைவரும் ஆவலாயிருந்தனர். ஆனால் ஒருவருக்கு இது பற்றி பாபாவுடன் கேட்க துணிவு இல்லை. பின்னர் பாலே சாஹிப் பாபாவை வணங்கிவிட்டு ஷாமாவுடன் மசூதியை விட்டு புறப்பட்டார். பாபா ஷாமாவை திரும்ப அழைத்து பாலே சாஹிப்புடன் கூட செல்லும்படியும் சிதலி சுற்றுலாவை மகிழ்ந்து அனுபவிக்கும்படியும் கூறினார். ஷாமா பாலா சாஹிப்பிடம் வந்து பாபாவின் விருப்பப்படி தாமும் அவரிடம் வருவதாக கூறினார். அது அசௌகரியமாய் இருக்குமாதனால் அவர் வரவேண்டியதில்லை என்று பாலா சாஹிப் கூறினார். ஷாமா பாபாவுடன் திரும்பி வந்து பாலா சாஹிப் தன்னிடம் கூறியதை தெரிவித்தார். அப்போது பாபா, நன்று, போகாதே, நாம் நல்லவற்றையே தெரிவிக்க வேண்டும், நன்மையே செய்ய வேண்டும். ஏதானென்றும் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவே நிச்சயம் நடந்தேறும் என்று கூறினார். இதற்கிடையில் பாலா சாஹிப் இதை பற்றி மீண்டும் சிந்தித்து ஷாமாவை கூப்பிட்டு தன்னுடன் வர சொன்னார். பின்னர் ஷாமா மீண்டும் பாபாவிடம் சென்று அவரிடம் விடைபெற்று கொண்டு பாலா சாஹிப்புடன் ஒரு குதிரை வண்டியில் புறப்பட்டார். அவர்கள் சீதலிக்கு இரவு 9 மணிக்கு போய் சேர்ந்தார்கள். மருதி கோவிலில் தங்கினார்கள். அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் வரவில்லை ஆதலால் அவர்கள் கோவிலிலே பேசிக்கொண்டும் அரட்டை அடித்து கொண்டும் அமர்ந்திருந்தனர். பாலா சாஹிப் பாயின் மீது அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். அவரது மேல்வேட்டி இடுப்பின் மீது போடப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியில் ஒரு பாம்பு கவனிக்கப்படாமல் அமர்ந்து கொண்டிருந்தது. இது ஒரு சலசல சத்தத்துடன் நகர்ந்து பியூனுக்கு கேட்டது. அவன் ஒரு விளக்கு கொண்டு வந்து பாம்புவை பார்த்துவிட்டு பாம்பு பாம்பு என்று ஆபாய குரல் எழுப்பினான். பாலா சாஹிப் திகிலடைந்து நடுங்க தொடங்கினார். ஷாமாவும் திகைத்தார். பின்னர் அவரும் மற்றவர்களும் சந்தடி செய்யாமல் தடிகளையும் குச்சிகளையும் எடுத்து வந்தனர். பாம்பு மெதுவாக இடுப்பை விட்டு கீழே இறங்கி பாலா சாஹிப்பை விட்டு அப்பால் செல்ல தொடங்கியது. அது உடனே கொல்லப்பட்டது. இவ்விதமாக பாபாவின் தீர்க்க தரிசனத்தால் அறிவித்திருந்த பேராபத்து தடுக்கப்பட்டது. பாலா சாஹிப்புக்கு பாபாவிடம் உள்ள அன்பு மிகவும் ஆழமாக உறுதிப்படுத்தப்பட்டது. பாபு சாஹேப் பூட்டி. நானா சாஹேப் டேங்கிலே என்னும் பெரிய ஜோஷியர் ஒருவர் அப்போது ஷீரடியிலிருந்தே பாபு சாஹேப் பூட்டியுடன், ஒரு நாள், இந்நாள் தங்களுக்கு ஒரு அமங்கலமான நாள், தங்களது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று கூறினார். அது பாபு சாஹிப்பை இருப்பு கொள்ளாமல் செய்தது. அவர் வழக்கம் போல் மசூதிக்கு வந்தபோது பாபா சாஹிப்பிடம், இந்த நானா என்ன கூறுகிறார்? அவர் உமக்கு மரணம் என்று ஜோஷியம் கூறுகிறார். நன்று, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவருடன் தைரியத்துடன் சொல்லுங்கள், எங்கனம் சாவு கொள்கிறது என்பதை காண்போம் என்று கூறுங்கள் என்று கூறினார். பாபு சாஹிப் பிறகு மாலை நேரத்தில் இயற்கை கடன்களை செய்து முடிப்பதற்காக தனி இடத்திற்கு சென்றார்.
அங்கு ஒரு பாம்பை கண்டார். அவரது சேவகன் அதை கண்டு அதை அடிப்பதற்காக ஒரு கல்லை எடுத்தான். பாபு சாஹிப் ஒரு பெரிய தடி எடுத்து வரும்படி கூறினார். வேலையால் தடியுடன் வரும் முன்பே பாம்பு நகர்ந்து சென்று எங்கோ மறைந்து விட்டது. பாபாவின் அஞ்ச வேண்டாம் என்ற மொழிகளை பாபு சாஹிப் மகிழ்வுடன் நினைவு கூர்ந்தார். அமீர் ஷக்கரின் சொந்த ஊர் கோபர்காவன் தாலுகாவை சேர்ந்த கொரலா என்னும் கிராமம் ஆகும். அவர் இறைச்சி விற்கும் ஜாதியை சேர்ந்தவர். அவர் பாந்திராவில் கமிஷன் ஏஜெண்டாக வேலை பார்த்தார். அங்கு மிகவும் பிரசித்தமானவர். அவர் ஒரு முறை கீழ்வாதத்தால் கஷ்டப்பட்டார். அது அவருக்கு மிகுந்த கவலையை அளித்தது. அப்போது அவர் கடவுளை நினைவு கூர்ந்தார். தனது தொழிலை விட்டு ஷீரடிக்கு வந்து தனது பிணியிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி பாபாவை வேண்டிக் கொண்டார். பாபா அவருக்கு சாவடியில் தங்க இடம் அமர்த்தி கொடுத்தார். சாவடி ஈர நிரம்பியதாகவும் சுகாதாரமற்ற இடமாகவும் அத்தகைய நோயாளி தங்குவதற்கு ஏற்றதாய் இல்லாமலும் இருந்தது. கிராமத்திலுள்ள மற்ற எந்த இடமும் அல்லது கொரலா கிராமமே கூட அவர் தங்குவதற்கு இன்னும் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் பாபாவின் மொழிகளே இந்த தீர்மானமற்ற காரண கூறும் சிரேஷ்டமான மருந்தாகும். பாபா அவரை மசூதிக்கு வர அனுமதிக்கவில்லை. ஆனால் சாவடியிலே நிலைநிறுத்தி தங்க வைத்தார். அங்கே அவருக்கு பெரும் நன்மை விளைந்தது. பாபா சாவடி வழியாக ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் கடந்து சென்றார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊர்வலமாக சென்று அங்கு துவன்றார். எனவே அமீர் பாபாவின் தொடர்பை மிகவும் எளிதாக அடுத்தடுத்து பெற்றார். அமீர் அங்கு 9 மாதங்கள் முழுமையாக தங்கியிருந்தார். பின்னர் எப்படியோ அவ்விடத்தில் அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது. எனவே ஒரு நாள் ஒருவரும் அறியாமல் அவ்விடத்தை விட்டு அகன்றார். கோபர்காவலுக்கு வந்து அங்கு தர்மசாலையில் தங்கினார். அப்போது முதுமையான இறந்து கொண்டிருக்கும் பக்கீர் ஒருவர் அவரிடம் தண்ணீர் கேட்டார். அமீர் அதை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார். அவர் அதை அருந்திய உடனேயே மரணம் அடைந்தார். அமீர் இக்கட்டான நிலையை அடைந்தார். அவர் சென்று அதிகாரிகளிடம் இது பற்றி தெரிவிப்பாராகில் அவரே முதல் தகவல் அளித்தவராதலாலும் தகவலும் அவருடையது மட்டுமே ஆனதாலும் அது குறித்து அவர் சிறிதளவாவது அறிந்திருப்பதனாலும் அவரே மரணத்திற்கு பொறுப்பாக்கப்படுவார் என்று நினைத்தார். பாபாவிடம் விடைபெற்று கொள்ளாமல் ஷீரடியை விட்டு வந்ததை பற்றி தனது செய்கைக்காக அவர் நனி இறங்கி பாபாவை வேண்டிக் கொண்டார். அவர் பின்னர் ஷீரடிக்கு திரும்ப தீர்மானித்தார். அதே இரவு வழிநெடுக பாபாவின் பெயரை நினைவு கூர்ந்து கொண்டும் உச்சரித்து கொண்டும் பொழுது விடுவதற்குள் ஷீரடிக்கு திரும்பி ஓடி வந்து விட்டார். கவலையிலிருந்து விடுபட்டவர் ஆனார். பாபாவின் பரிபூர்வமான விருப்பத்திற்கும் ஆணைகளுக்கும் இணங்க சாவடியிலே தங்கியிருந்தார். குணப்படுத்தவும் பட்டார். ஒரு நாள் நள்ளிரவு பாபா, ஓ அப்துல், ஏதோ ஒரு பிசாசு ஜந்து என் படுக்கையின் பக்கங்களில் மோதிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். அப்துல் விளக்குடன் வந்தார். பாபாவின் படுக்கையை சோதித்தான். ஆனால் அவன் ஒன்றையும் காணவில்லை. பாபா அவனை எல்லா இடங்களிலும் கவனத்துடன் பார்க்கும்படி கூறி தனது ஷட்காவை தரையை நோக்கி அடிக்க தொடங்கினார். இந்த லீலையை கண்டு ஏதாவது பாம்பு அங்கே வந்திருப்பதாக பாபா சந்தேகப்பட்டிருக்க வேண்டும் என்று அமீர் நினைத்தார். நீண்ட நாள் பழக்கத்தின் காரணமாக பாபாவின் மொழிகளுக்கும் செயல்களுக்கும் அமீர் பொருள் தெரிந்து கொள்ள வல்லவராயிருந்தார். பாபா அமீரின் மெத்தைக்கு அருகில் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை பார்த்தார். அப்துல்லை விளக்கை கொணரும்படி சொன்னார். அவன் அதை கொணர்ந்ததும் அங்கு ஒரு பாம்பு தன் தலையை மேலும் கீழும் அசைத்து கொண்டு சுருட்டி கொண்டும் கிடப்பதை கண்டான். அதன் பின்னர் பாம்பு உடனே அடித்து கொள்ளப்பட்டது. இவ்வாறாக பாபா குறித்த நேரத்தில் எச்சரிக்கை கொடுத்து அமீரை காப்பாற்றினார். ஹேமந்த் பந்த், தேளும் பாம்பும். பாபாவின் பரிந்துரையின் பேரில் காக்கா சாஹிப் தீஷித் தினந்தோறும் ஏக்நாத் மகாராஜின் 2 நூல்களை பாராயணம் செய்து வந்தார். அதாவது பாகவதமும் பாவார்த்த ராமாயணமும் ஆகும். அவைகள் பாராயணம் செய்யப்படும் போதும் கேட்டுக்கொண்டிருந்த நல்லதிர்ஷ்டம் பெற்ற மக்களில் ஹேமந்த் பந்த் ஒருவர் ஆவார். தமது தாயாரின் அறிவுரையின்படி ஹனுமான் ராமரின் பெருமையை சோதிக்கும் கட்டம் படிக்கப்பட்ட போதும் அனைவரும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் போன்று கேட்பதில் மூழ்கி இருந்தனர். ஹேமந்த் பந்தும் அவர்களில் ஒருவர். அப்போது ஒரு பெரிய தேள் ஹேமந்த் பந்தின் வலது தோள் மீது இருந்த துண்டின் மீது தாவியது. முதலில் அது கவனிக்கப்படவில்லை. ஆனால் கடவுள் தமது கதையை ஆர்வத்துடன் கேட்பவர்களை பாதுகாக்கிறார். எனவே ஹேமந்த் பந்த் தற்செயலாக திரும்பிய போது பெரிய தேளை தோள் மீது கண்டார். அது மரண அமைதியுடன் இருந்தது. இப்பக்கமோ அப்பக்கமோ சிறிதும் அசையவில்லை. அதுவும் பாராயணத்தை கேட்டு மகிழ்வது போன்றே தோன்றியது. பின்னர் ஹேமந்த் பந்த் கடவுள் அருளால் அவையோரை தொந்தரவு செய்யாமல் வேட்டின் 2 முனைகளையும் எடுத்து தேளை உள்ளே மடித்து கொண்டார். பின்னர் வெளியே சென்று அதை தோட்டத்தில் எறிந்தார்.
மற்றொரு சந்தர்ப்பத்தின் போது ஒரு நாள் சிலர் காக்கா சாஹிப் வாதாவின் மாடியில் அந்தி சாய்வதற்குள் சிறிது முன்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு பாம்பு ஜன்னல் நிலையிலுள்ள துவாரத்தின் வழியாக ஊர்ந்து வந்து சுருட்டி கொண்டு அமர்ந்தது. விளக்கு ஒன்று கொண்டு வரப்பட்டது. முதலில் அது மிரட்சி அடைந்த போது அமைதியாய் அமர்ந்து தலையை மேலும் கீழும் அசைத்து கொண்டிருந்தது. பின்னர் பலர் கம்பலுடனும் தடிகளுடனும் ஓடி வந்தனர். அது ஒரு இடக்கு முடக்கான இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தமையால் ஒரு அடியும் அதன் மீது படவில்லை. மனிதர்களின் சத்தங்களை கேட்டு பாம்பு தான் வந்த துவாரம் வழியாக விரைவாக திரும்பி சென்று விட்டது. பின்னர் அங்கிருந்த அனைவரும் கவலையை விடுத்தனர். பாபாவின் கருத்து: முக்தாரம் என்ற ஒரு பக்தர் அந்த வாயிலா ஜீவன் தப்பி சென்றது நல்லது என்று கூறினார். ஹேமத்பந்த் பாம்புகள் கொல்லப்படவே வேண்டும் என்று கூறி அவருக்குள் சவால் விட்டார். முன்னவர் பாம்பு போன்ற ஜந்துக்கள் கொல்லப்படக்கூடாதென்றும் பின்னவர் கொல்லப்பட வேண்டும் என்றும் இருவருக்கிடையே சூடான விவாதம் நடந்தது. இரவு வந்ததும் விவாதம் எவ்வித முடிவுமின்றி முடிவடைந்தது. மறுநாள் இது பாபாவிடம் தெரிவிக்கப்பட்டது. பாபா தமது தீர்மான கருத்தை பின்வருமாறு தெரிவித்தார்: தேளானாலும் பாம்பானாலும் கடவுள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் வசிக்கிறார். அவரே இவ்வுலகில் மிகப்பெரிய பொம்மலாட்டக்காரர். அனைத்து ஜீவராசிகளும், அதாவது பாம்பும் தேளும், அவரின் ஆணைக்கு கீழ்ப்படுகின்றன. அவர் நினைத்தால் ஒழிய யாரும் எதுவும் பிறருக்கு தீங்கு செய்துவிட முடியாது. உலகம் அவரையே முழுவதும் சார்ந்திருக்கிறது. எவருமோ எதுவுமோ சுதந்திரமானவர்கள் அல்ல. எனவே நாம் கருணை கூர்ந்து எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்க வேண்டும். துணிச்சல், வீரமுள்ள கொலைகளையும் சண்டைகளையும் விடுத்து பொறுமையாய் இருக்க வேண்டும். கடவுளே அனைவரின் பாதுகாப்பாளர். இத்துடன் அத்தியாயம் 22 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை படிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 23 யோகமும் வெங்காயமும். பாம்பு கடியினின்று ஷாமா குணமாக்கப்படுதல். வாந்தி பேதியின் கட்டளைகள் மீறப்பட்டன. குரு பக்திக்கு கடுமையான சோதனை. முன்னுரை: உண்மையிலேயே இந்த ஜீவன், அதாவது மனித ஆத்மா, சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆனால் மனிதன் மாயையால் மறைக்கப்பட்டு தனது இயற்பண்பான சச்சிதானந்த பெருநிலையை மறந்து தானே செய்விப்பவனும் அணிவிப்பவனும் என்று நினைத்து கொண்டு இவ்வாறாக முடிவற்ற இடர்பாடுகளில் தன்னைத்தானே சிக்க வைத்துக் கொள்கிறான். விடுவித்துக் கொள்ளும் வழியும் அவனுக்கு புலப்படவில்லை. குருவின் பாதங்களில் செலுத்தும் அன்பான பக்தி ஒன்றே விடுதலை அடைவதற்கான ஒரே வழி. சாயி பிரபு என்னும் மகத்தான விளையாட்டுக்காரர் அல்லது நடிகர் தம் அடியவர்களை மகிழ்வித்தார். அவர்களை தாமாகவே தமது பண்புருவாகவே மாற்றம் செய்து கொண்டார். முன்னரே குறிப்பிட்ட பல காரணங்களால் சாய்பாபாவை நாம் ஒரு அவதாரமாகவே கருதுகிறோம். ஆனால் தான் கடவுளின் பணிவுள்ள ஒரு சேவகன் என்றே அவர் எப்போதும் கூறுகிறார். அவர் தாமே ஒரு அவதாரமான போதும் கூட எங்களிடம் திருப்தியான வகையில் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் தங்கள் பணித்துறை இடத்திற்கேற்ற கடமைகளை செய்ய வேண்டும் என்றும் வழி காண்பித்தார். அவர் ஒருபோதும் எந்த வகையிலும் மற்றவர்களை போட்டியிடும் மேம்படும் முயற்சியை கொண்டதில்லை அல்லது தமக்காக ஏதேனும் செய்யும்படி அவர்களை கேட்டதில்லை. இவ்வுலகின் அசையும் அசையா பொருட்கள் யாவற்றிலும் கடவுளை கண்ட அவருக்கு பணிவுடைமையே மிகவும் பொருத்தமானதொன்றாகும். ஒருவரையும் அவர் புறக்கணித்ததில்லை அல்லது மதிக்காமல் இருந்ததில்லை. நாராயணனை, அதாவது கடவுளை சர்வ ஜீவராசிகளிலும் கண்டார். நான் கடவுள் என்று ஒருபோதும் அவர் சொன்னது இல்லை. ஆனால் தான் ஒரு பணிவுள்ள சேவகன் என்றும் எப்போதும் அவரை நினைவில் வைத்திருப்பதாகவும் கூறினார். அல்லாஹ் மாலிக், அதாவது இறைவனே எஜமானன் என்று எப்போதும் உச்சரிப்பார். பல்வேறு வகையான முனிவர்களை எல்லாம் நமக்கு தெரியாது. எங்கனும் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எதை சாப்பிடுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறியோம். அறியாமையில் உள்ள பிணிக்கப்பட்ட ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக கடவுள் அருளால் அவர்கள் இவ்வுலகத்தில் தங்களை அவதரித்துக் கொள்கிறார்கள். நல்வினைகளின் சேமிப்பு ஏதேனும் நமது கணக்கில் இருக்குமானால் முனிவர்களின் கதைகள் அல்லது லீலைகளை கேட்பதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் அல்லது சுவாரஸ்யம் ஏற்படுகிறது. அல்லாவிடில் கேட்பதற்கு ஆர்வம் எழாது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய கதைகளுக்கு இப்போது திரும்புவோம்.
யோகமும் வெங்காயமும். நானா சாஹிப் சாந்தோர்கருடன் ஒருமுறை ஷீரடிக்கு ஒரு யோக பயிற்சியாளர், அதாவது யோக சாதகர் வரும்படி நேரிட்டது. பதஞ்சலியின் யோக சூத்திரங்களை உள்ளிட்ட எல்லா யோக புத்தகங்களையும் அவர் கற்றிருந்தார். எனினும் யோகத்தில் நடைமுறை அனுபவம் ஏதும் அவருக்கு இல்லை. தமது மனதை ஒருமுகப்படுத்தி குவிக்கவும் சமாதி நிலையை ஒருபோது எய்தவும் கூட அவரால் முடியவில்லை. சாய்பாபா தம்மால் மகிழ்ச்சி அடைந்தார் என்றால் நீண்ட நேரம் சமாதி நிலை எய்துவதற்கு அவர் நமக்கு வழிகாட்டுவார் என்று நினைத்தார். உள்ளத்தில் இக்குறிக்கோளுடன் அவர் ஷீரடிக்கு வந்தார். மசூதிக்கு அவர் சென்றபோது சாய்பாபா ரொட்டியை வெங்காயத்துடன் சாப்பிட்டு கொண்டிருப்பதை கண்டார். அதை கண்ணுற்ற அவருக்கு மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது. மட்கி போன ரொட்டியுடன் பச்சை வெங்காயத்தை உண்டு கொண்டிருக்கும் இம்மனிதர் எங்கனம் எனது தொல்லைகளுக்கு விடை கண்டு எனக்கு உதவி செய்ய முடியும்? சாய்பாபா அவரது உள்ளத்தை படித்தறிந்து நானா சாஹிப்பை நோக்கி கூறினார், ஓ நானா, வெங்காயத்தை சீரணிக்கும் ஆற்றல் உள்ளவன் மட்டுமே அதை உண்ண வேண்டும். மற்ற ஒருவரும் அங்கனம் செய்யக்கூடாது. இக்குறிப்பை கேட்ட யோகி ஆச்சரியத்தால் செயலிழந்தார். பின்னர் பூரண சரணாகதியுடன் பாபாவின் பாதங்களில் அவர் வீழ்ந்தார். தூய திறந்த உள்ளத்துடன் தனது தொல்லைகளை கேட்டு பாபாவிடமிருந்து அவைகளுக்கு விடையும் பெற்றார். இவ்வாறாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய பெற்று பாபாவின் உதி ஆசீர்வாதங்களுடன் அவர் ஷீரடியை விட்டு சென்றார். பாம்பு கடியினின்று சாமா குணமாகுதல். இக்கதையை தொடங்கும் முன்பாக ஹேமத்பந்த் ஜீவனை கிழிக்கும் மிக நன்றாக ஒப்பிடலாம் என்றும், ஒன்று உடம்பினுள்ளும் மற்றொன்று கூட்டினுள்ளுமாக இரண்டுமே கட்டுண்டிருக்கின்றன என்றும், கட்டுண்டு கிடக்கும் அவைகளுக்கு தற்போது நிலை அவைகளுக்கு ஏற்ற நன்மையானது என்றும் அவைகள் கருதுவதாகவும் கூறுகிறார். உதவியாளர் ஒருவர், அதாவது குரு வரும்போது கடவுள் அருள்களால் அவைகளின் கண்ணை திறந்து அவைகளின் கட்டுகளில் நின்று அவைகளை விடுவிக்கும் போது மட்டுமே அவைகளின் கண்கள் இன்னும் பெரியதும் சிறந்ததுமான வாழ்க்கைக்கு திறந்துவிடப்படுகிறது. இத்துடன் அவர்கள் முன்னைய வரையறையை உடைய வாழ்க்கையை ஒப்பிட்டால் அது சூன்யமே ஆகும். கடந்த அத்தியாயத்தில் மிரீக்கருக்கு நேரிடவிருந்த பேராபத்தினை எங்கனம் பாபா அறிந்திருந்தார் என்பதையும் அதிலிருந்து எங்கனம் அவரை காப்பாற்றினார் என்பதையும் கண்டோம். இதைவிட சிறப்பான கதை ஒன்றினை இப்போது வாசகர்கள் கேட்பார்களாக. ஒரு முறை ஷாமாவையை நச்சு பாம்பு ஒன்று கடித்து விட்டது. அவரது கையில் உள்ள சுண்டு விரலில் கடிப்பட்டு விஷம் உடம்பு முழுக்க பரவத் தொடங்கியது. ஷாமாவும் தாம் விரைவில் இறந்து விடுவோம் என்று எண்ணும் அளவிற்கு வலியும் அவ்வளவு தீவிரமானதாய் இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் அடிக்கடி அனுபவப்படும் விட்டோபா கடவுளிடம் அவரது நண்பர்கள் அவரை எடுத்து செல்ல விரும்பினர். ஆனால் ஷாமா மசூதிக்கு தனது விட்டோபாவிடம், அதாவது சாய்பாபாவிடம் ஓடி வந்தார். அவரை பார்த்ததும் பாபா திட்டவும் கண்டிக்கவும் தொடங்கினார். அவர் மூர்க்கமடைந்து, ஓ இழிந்த பதுர்த்தியா, மேலே ஏறாதே, அங்கனம் ஏறினாயோ ஜாக்கிரதை என்று கர்ச்சித்தார். பின்பு போ, அப்பாலே போ, கீழிறங்கு என்கிறார். இங்கன பாபா சீற்றத்தால் சிவந்திருப்பதை பார்த்த ஷாமா பெரிதும் குழப்பமடைந்து ஏமாற்றம் அடைந்தார். அவர் மசூதியே தமது வீடு என்றும் சாய்பாபாவே நமது ஒரே அடைக்கலம் என்றும் எண்ணியிருந்தார். ஆனால் இங்கன விரட்டப்பட்டால் அவர் எங்கே செல்வார்? உயிர் வாழ்வதின் நம்பிக்கை அனைத்தையும் இழந்து அமைதியாயிருந்தார். சிறிது நேரத்திற்கு பின் பாபா சாதாரணமாகவும் அமைதியாகவும் ஆனார். அப்போது ஷாமா மேலே சென்று அவர் அருகில் அமர்ந்தார். பின்னர் பாபா அவரிடம், பயப்படாதே, எல்லளவும் கவலைப்படாதே, கருணை உள்ள பக்கிரி உன்னை காப்பாற்றுவார். போய் வீட்டில் அமைதியாக அமர்ந்திரு, வெளியில் செல்லாதே, என்னை நம்பு, பயப்படாமல் இரு, கவலைப்படாதே என்று கூறினார். பின்னர் அவர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். அதன் பின்னர் அவர் எதை விரும்புகிறாரோ அதை உண்ண வேண்டும் என்றும், வீட்டில் நடையுடையாக இருக்க வேண்டும் என்றும், ஆனால் படுத்து உறங்கவோ கூடாது என்று குறிப்புகளுடன் தாத்தையா பாடிலையும் காக்கா சாஹிப் தீஷத்தையும் உடனே பாபா அனுப்பினார். இவ்வுரைகள் பின்பற்றப்பட்டன என்றும் சிறிது நேரத்தில் ஷாமா குணப்படுத்தப்பட்டு விட்டார் என்றும் கூறவும் வேண்டுமா? இந்த சம்பவத்தை நினைவில் வைக்க வேண்டியது ஒன்றுதான். பாபாவின் மொழிகள் போ, அப்பாலே ஓடு, கீழிறங்கு என்னும் 5 எழுத்து மந்திரம் மேலொழிந்த வாரியாக அது காணப்பட்டார் போல் ஷாமாவை நோக்கி கூறப்பட்டதல்ல. அவை ஷாமாவின் உடலுள் புகுந்து இருந்த இரத்த ஓட்டத்துடன் கலக்க வேண்டாம் என்று பாம்புக்கும் அதன் விஷத்துக்கும் இடப்பட்ட நேரடி கட்டளைகள் ஆகும். மந்திர சாஸ்திரத்தில் நல்லறிவு திறமுடைய பிறர்களைப் போன்று எவ்வித மந்திர உச்சாடனமிடப்பட்ட அரிசியையோ தண்ணீரையோ உபயோகிக்க வேண்டியிருந்ததில்லை. அவத்தம் சொற்களே ஷாமாவின் உயிரை காப்பதில் மிக சிறந்த பயனுள்ளவளாய்
இருந்தது. இக்கதையும் இதை போன்றவற்றையும் கேட்கும் எவனும் சாய்பாபாவின் பாதங்களில் உறுதியான நம்பிக்கை அடைய பெறுவான். மாயை என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு பாபாவின் பாதங்களை எப்போது நினைவில் வைத்திருப்பதே ஒரே வழியாகும். காலரா வியாதி. ஒருமுறை ஷீரடியில் காலரா நச்சுத்தன்மை மிகுந்து தாண்டவம் ஆடியது. ஊர்க்காரர்கள் மிகவும் பயந்து புறத்தே உள்ள மக்கள் தொடர்பை எல்லாம் நிறுத்தி கொண்டனர். பஞ்சாயத்தார் கூடி தொத்தி வியாதி தடுப்புக்கும் ஒழிப்பிற்கும் 2 கட்டளைகளை ஏற்படுத்தினர். அவைகளாவன: எவ்வித எரிபொருள் வண்டியையும் கிராமத்திற்குள் வர அனுமதிக்க கூடாது. 2, அங்கு ஒரு ஆடு கூட கொல்லப்படக்கூடாது. எவரேனும் இக்கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கிராம பஞ்சாயத்தார்களாலும் அதிகாரிகளாலும் அபராதம் விதிக்கப்படுவர். இவைகளெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று பாபா அறிந்தவராதலால் காலரா கட்டளைகளை சிறிதளவு லட்சியம் செய்யவில்லை. இக்கட்டளைகள் அமுலில் இருக்கும்போது ஒரு எரிபொருள் வண்டி அங்கு வந்து கிராமத்துக்குள் நுழைய விரும்பியது. கிராமத்தில் எரிபொருள் பஞ்சம் இருந்தது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. என்றாலும் மக்கள் எரிபொருள் வண்டியை விரட்ட ஆரம்பித்தனர். பாபாவுக்கும் இவைகளெல்லாம் தெரிய வந்தன. அவர் அவ்விடத்திற்கு சென்று வண்டிக்காரனை மசூதிக்கு ஓட்டி வரும்படி கூறினார். பாபாவின் செய்யை எதிராக ஒருவருக்கும் குரல் எழுப்ப தைரியம் இல்லை. தமது துணிக்கும் அவருக்கும் எரிபொருள் தேவைப்பட்டது. எனவே அவர் அதை வாங்கினார். அக்னிஹோத்ரி தனது புனித நெருப்பை தன் வாழ்நாள் முழுவதும் எரிய விடுவது போன்றே பாபா தமது துணியை இரவும் பகலும் எரிய விட்டார். இதற்காக அவர் எப்போதும் எரிபொருளை சேமித்து வைத்திருந்தார். பாபாவின் வீடான மசூதி அனைவருக்கும் தடைகளற்றும் திறந்து வைக்கப்பட்டும் இருந்தது. அதற்கு பூட்டோ சாவியோ கிடையாது. அங்கிருந்து சில ஏழை மக்கள் தங்கள் உபயோகத்திற்காக விறகை எடுத்துக்கொண்டு சென்றனர். பாபா இதை கண்டு முணுமுணுக்கவில்லை. பிரபஞ்சம் அனைத்திலும் கடவுள் வியாபித்திருப்பதை அவர் கண்டார். எனவே எவருடனும் அவர் பகையோ கெட்ட எண்ணமோ கொண்டதில்லை. முழுவதுமாக துறந்தவராயினும் மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் பொருட்டு அவர் இல்லத்தரார் போன்று வாழ்ந்தார். குரு பக்திக்கும் கடுமையான சோதனை. 2வது காலரா கட்டளை பாபாவினால் எங்கனம் செயல்படுத்தப்பட்டது என்பதை தற்போது காண்போம். கட்டளை அமுலில் இருக்கையில் யாரோ ஒருவர் மசூதிக்கு ஒரு ஆட்டை கொண்டு வந்தார். அது பலவீனமாயும் மூப்புடனும் இறக்கப் போகும் தருவாயிலும் இருந்தது. இத்தருணத்தில் மாலிகானை சேர்ந்த ஃபக்கீர் பீர் முகமது என்ற படே பாபா அருகில் இருந்தார். சாய்பாபா அவரை அதே ஒரே வெட்டி பலியிட்டு சமர்ப்பிக்கும்படி கேட்டார். அந்த படே பாபா என்பவர் சாய்பாபாவால் மிகவும் மதிக்கப்பட்டவர். சாய்பாபாவின் வலது புறத்திலே அவர் எப்போதும் அமர்ந்திருந்தார். ஹுக்காவை அவர் முதலில் குடித்த பின்பு அது பாபாவுக்கும் பிறருக்கும் அளிக்கப்படும். மத்தியான உணவு வேளையின் போது கறிவகைகள் எல்லாம் பரிமாறப்பட்டு பின்பு பாபா படே பாபாவை மரியாதையுடன் கூப்பிட்டு தனது இடப்பக்கத்தில் அமர்த்திய பின்பு எல்லோரும் உண்டனர். தட்சணையாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து பாபா அவருக்கு தினசரி ரூபாய் 50 அளித்து வந்தார். அவர் போகும்போது பாபாவும் 100 அடி தூரம் வரை அவருடன் கூட செல்வார். பாபாவிடம் அவருக்கிருந்த அந்தஸ்து அத்தகையது. ஆட்டை வெட்டும்படி பாபா அவரிடம் கேட்டபோது அவர் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். எதற்கும் பயனின்றி அது ஏன் கொல்லப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டார். பின்னர் பாபா ஷாமாவை அதனை கொல்லும்படி கேட்டுக்கொண்டார். ராதாகிருஷ்ணமாயிடம் சென்று கத்தி ஒன்றை அவளிடமிருந்து வாங்கி வந்து அதை பாபாவின் முன்னால் வைத்தார். கத்தி எதற்காக வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த ராதாகிருஷ்ணமாயி அதை திருப்பி எடுத்துக்கொண்டாள். பின்னர் ஷாமா மற்றொரு கத்தியை பெறுவதற்காக சென்று உடனே திரும்பி வராமல் காக்கா சாஹிப் தேசத்தின் வாதாவில் தங்கிவிட்டார். அப்போது காக்கா சாஹிப்பின் முறை வந்தது. அவர் நல்ல தங்கம்தான் என்பதில் ஐயமில்லை. என்றாலும் பரீட்சிக்கப்பட வேண்டும். கத்தியை வாங்கி வந்து ஆட்டை கொல்லும்படி பாபா அவரை கேட்டார். அவர் சாதாவின் வாதாவுக்கு சென்று ஒரு கத்தியுடன் திரும்பி வந்தார். பாபா ஏவியதும் கொல்லுவதற்கு தயாராக இருந்தார். தூய பிராமண குடும்பத்தில் பிறந்த அவருக்கு தமது வாழ்க்கையில் கொலையை பற்றியே தெரியாது. ஹிம்சை செயலுக்கு முற்றும் அவர் எதிரான போதும் ஆட்டை கொல்வதற்கு தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டார். முகமதியரான படே பாபா அதை கொல்வதற்கு விருப்பமற்றவராய் இருப்பதையும் இந்த தூய பிராமணர் அதை கொல்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பதையும் கண்ட அனைவரும் அதிசயப்பட்டனர். தன் வேட்டி இறுக கட்டிக்கொண்டு கையை கத்தியுடன் தூக்கி கொண்டு பாபாவின் முடிவான அனுமதி குறிப்புக்காக அவரை பார்த்தார். பாபா எதை நினைத்து கொண்டிருக்கிறார்? வெட்டு என்றார். பின்னர் கைகள் வெட்டுவதற்கு தயாராக கீழே இறக்கப்பட இருந்த அதே தருணம் பாபா
நிறுத்து, நீ எவ்வளவு கொடுமையானவனாய் இருக்கிறாய், பிராமணனாய் இருந்து கொண்டு ஆட்டை கொள்கிறாய் என்றார். காக்கா சாஹிப் கீழ்ப்படிந்து கத்தியை கீழே வைத்துவிட்டு பாபாவிடம் கூறினார், அமிர்தத்தை ஒத்த தங்கள் சொல் எங்களுக்கு சட்டமாகும். எங்களுக்கென வேறு எவ்வித சட்டமும் தெரியாது. எப்போதும் தங்களையே நினைவு கூறுகிறோம். தங்கள் ரூபத்தையே தியானிக்கிறோம். இரவும் பகலும் தங்களுக்கே கீழ்ப்படுகிறோம். கொல்வது சரியா தப்பா என்பது எங்களுக்கு தெரியாது, அல்லது அதை தாங்கள் கருதுவதில்லை. பொருட்களுக்கான காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ நாங்கள் விரும்புவதில்லை. ஆனால் குருவின் கட்டளைகளுக்கு ஐயுற பற்றுறுதிப்பாட்டுடன் ஒழுங்கான பணிவிணக்க பண்புடன் நடத்திலே எங்களுக்கு கடமையும் தர்மமும் ஆகும். பின்னர் பாபா காக்கா சாஹிப்புடன் தாமே பலியிடுதலையும் வெட்டும் வேலையும் செய்து விடுவதாக கூறினார். ஃபக்கீர்கள் அமரும் தகியா என்ற இடத்தில் ஆட்டை வெட்டப்படுவது என்று முடிவு செய்யப்பட்டது. பின்னர் ஆடு அவ்விடத்திலிருந்து கொண்டு செல்லப்படுகையில் வழியிலேயே இறந்து வீழ்ந்தது. ஹேமத் பந்த் அடியவர்களை பாகுபடுத்துவதுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். 3 விதமானவர்கள் இருப்பதாக அவர் கூறுகிறார். முதல் தரம் அல்லது சிறந்தவர்கள், 2ஆம் தரம் அல்லது நடுவானவர்கள், 3ஆம் தரம் அல்லது சாதாரணமானவர்கள். முதல் தரமானவர்கள் குரு என்ன விரும்புகிறார் என்பதை யூகித்தறிந்து அதை உடனே நிறைவேற்றி அவர்களிடமிருந்து உத்தரவு வரும் வரை காத்திராமல் அவர்களுக்காக சேவை செய்கிறார்கள். 2ஆம் தரமானவர்கள் தங்களது குருவின் கட்டளைகளை அச்சர சுத்தமாக சிறிதும் தாமதம் இன்றி கீழ்ப்படுகிறார்கள். 3ஆம் தரமானவர்களோ குருவின் கட்டளை நிறைவேற்றுதலை ஒத்தி போட்டு கொண்டும் ஒவ்வொரு படியிலும் தவறு செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அறிவு கூர்மையை பின்னணியாக கொண்ட உறுதியான நம்பிக்கையை சீடர்கள் பெற்றிருக்க வேண்டும். பொறுமையும் இவைகளுடன் சேருமானால் ஆன்மீக லட்சியம் தொலைவில் இல்லை. மூச்சு கட்டுப்பாடு அல்லது ஹடயோகம் அல்லது பிற கடின முயற்சிகள் தேவையில்லை. மேலே குறிப்பிடப்பட்ட குணாதிசயங்களை அடியவர்கள் பெறுவார்களே ஆனால் இன்னும் அதிகமான செயல் திட்டங்களுக்கு அவர்கள் தயாராகின்றார்கள். பின்னர் குருமார்கள் தோன்றி ஆன்மீக பாதையில் முழு நிறைவுக்கு அவர்களை வழிநடத்துகிறார்கள். அடுத்த அத்தியாயத்தில் நாம் பாபாவின் விறுவிறுப்பான நகைச்சுவையும் தமாசையும் காண்போம். இத்துடன் அத்தியாயம் 23 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 24. பாபாவின் தமாஷும் வேடிக்கையும். சனா லீலை. ஹேமத் பந்த், சுதாமர், அண்ணா சிஞ்சினிகரும் மௌஷிபாயும். முன்னுரை. சத்குருவின் பாதங்களில் நம் அகங்காரத்தை சமர்ப்பித்தால் அன்றி நமது வேலையில் வெற்றி பெற மாட்டோம். அகங்காரத்தை ஒழித்தால் நமது வெற்றி உறுதியளிக்கப்படுகிறது. சாய்பாபாவை வணங்குவதால் இகபர சௌபாக்கியம் இரண்டுமே கிடைக்கிறது. நம் உண்மையான இயற்கையில் நிலையாக்கப்பட்டு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடைகிறோம். எனவே எவரோ ஒருவர் அவரது சுபிட்சத்தை பெற விரும்புகிறாரோ அவர் சாய்பாபாவின் லீலைகளையும் கதைகளையும் பக்தியுடன் கேட்க வேண்டும். அவைகளை தியானம் செய்ய வேண்டும். இவைகளை அவர்கள் செய்வாரே ஆனால் நமது வாழ்க்கையின் லட்சியத்தை சுலபமாக அடைந்து பேரானந்தம் பெறுவர். பொதுவாக அனைவரும் தமாஷையும் வேடிக்கையும் விரும்புவார்கள். ஆனால் தங்களை பொருளாக வைத்து தமாஷ் செய்யப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை. ஆனால் பாபாவின் வழியோ விசித்திரமானது. அவைகள் அபிநயத்துடன் சேரும் போது பொதுமக்களுக்கு மிகவும் ஆர்வமூட்டுவதாகவும் அறிவுரை தருவதாகவும் இருக்கின்றன. எனவே கேலிக்கு அவர்த்தம் இலக்காயினும் பொருட்படுத்துவதில்லை. ஹேமந்த் பந்த் தமது சொந்த அனுபவத்தையே கீழே குறிப்பிடுகிறார். சனா லீலை. ஷீரடியில் ஞாயிறுதோறும் சந்தை நடைபெறும். அண்டையிலுள்ள கிராமங்களில் இருந்து மக்கள் அங்கு வந்து தெருவில் பந்தல் கடைகளை போட்டு தங்களது பொருட்களை எல்லாம் விற்பனை செய்வர். ஒவ்வொரு மாலையிலும் மசூதியில் ஏறக்குறைய கும்பல் வந்துவிடும். ஆனால் ஞாயிறு மாலையோ மூச்சு திணறும் அளவுக்கு கூட்டம் கூடிவிடும். அத்தகைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் போது ஹேமத் பந்த் பாபாவின் முன்னால் அமர்ந்து பாபாவின் கால்களை நீவி பிடித்துவிட்டு கொண்டும் கடவுள் பெயரை முணுமுணுத்து கொண்டும் இருந்தார். ஷாமா பாபாவின் இடப்பக்கத்திலும் வாமன் ராவன் வலப்பக்கத்திலும் இருந்தார். அப்போது ஷாமா சிரித்து கொண்டே அண்ணா சாஹிப்பிடம், பாரும், உமது கோட்டின் கைமடிப்பில் தானியங்கள் இருக்கின்றன என்று கூறிக்கொண்டே அவர் கோட்டு மடிப்பை தொட்டு அந்த தானியங்கள் இருப்பதை கண்டார். ஹேமத் பந்த் விஷயம் என்னவென்று அறிவதற்காக தனது இடது முழங்கையை நீட்டினார்.
அப்போது அனைவரும் ஆச்சரியத்திற்கேற்ப சில பருப்பு மணிகள் கீழே உருண்டோடி சுற்றி உட்கார்ந்திருந்தவர்களால் பொறுக்கெடுக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சி தமாசிற்கான விஷயமாக ஆனது. அங்கிருந்த அனைவரும் எங்கனம் தானியம் கோட்டு மடிப்புக்குள் சென்று அவ்வளவு நேரம் அங்கேயே இருந்தன என்று வியந்தனர். ஹேமத் பந்துவுக்கும் அவைகள் எப்படி நுழைந்து அவ்வளவு நேரமும் அங்கே இருந்தன என்று யூகிக்க இயலவில்லை. ஒருவரும் இவ்விஷயத்தில் திருப்தியான பதிலை அளிக்க இயலாத இவ்வினோதத்தை பற்றி அதிசயித்து கொண்டிருக்கையில் பாபா கூறினார், இந்த ஆளுக்கு, அதாவது அண்ணா சாஹேப், தனியாக தின்னும் பழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு சந்தை நாள் ஆகையால் பருப்பு மணிகளை அசை போட்டு கொண்டே வந்தார். அவர் பழக்கம் எனக்கு தெரியும். அதற்கு இதுவே சாட்சி. இவ்விஷயத்தில் வேறென்ன ஆச்சரியம் இருக்கிறது? அதற்கு ஹேமத் பந்த், பாபா, பொருட்களை தனியாக தின்று நான் அறியேன். பின்னர் என் மீது இக்கெட்ட வழக்கத்தை ஏன் சுமத்துகிறீர்கள்? ஷீரடி சந்தையை நான் இன்னும் பார்த்தது இல்லை. இன்றைக்கு சந்தைக்கு நான் போகவே இல்லை. பின்னர் எங்கனம் நான் பருப்பு மணிகள் வாங்கியிருக்க முடியும்? அவைகளை வாங்காத போது எப்படி நான் உண்ண முடியும்? எனதருகில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காமல் நான் ஒருபோது எதையும் சாப்பிடுவதில்லையே. அதற்கு பாபா, அருகில் இருப்பவர்களுக்கு நீர் கொடுப்பது உண்மைதான். ஆனால் ஒருவரும் அருகில் இல்லை என்றால் நீரோ நானோ என்ன செய்ய முடியும்? ஆனால் நீங்கள் உண்ணும் முன் என்னை நினைவில் கொள்கிறீரா? எப்போது நான் உம்முடன் இருக்கவில்லையா? பின்பு நீர் உண்ணும் முன்பாக எதையேனும் எனக்கு அளிக்கிறீரா? நீதி. இந்நிகழ்ச்சியின் வாயிலாக பாபா நமக்கு என்ன போதிக்கிறார் என்பதை கவனத்துடன் நினைவில் வைப்போமாக. புலன்கள் தரும் தேவைகளை அடையும் முன்பதாகவே மனமும் அறிவும் அவைகளின் புலன்களை அனுபவித்து விடுகின்றன என பாபா அறிவுறுத்தியுள்ளார். முதலில் பாபாவை நினை. இதுவே உன் மனதில் நிலை கொண்டுள்ள அவருக்கு நிவேதனம் செய்யும் முறை ஆகிறது. புலன்கள் முதலியன தங்கள் தேவைகளை அடையாமல் இருக்க இயலாது. ஆனால் அவைகள் முதலில் குருவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டால் அவைகளின் மீதுள்ள பற்று இயற்கையாகவே மறைந்து விடுகிறது. இவ்விதமாக ஆசை, கோபம், வெறுப்பு முதலியவை பற்றிய நமது எல்லா எண்ணங்களும் முதலில் குருவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவரை நோக்கி செலுத்தும் பயிற்சியானது அளிக்கப்பட்டால் எல்லாவித எண்ணங்களையும் களைவதற்கு கடவுள் உதவி செய்வார். பொருட்களை அனுபவிக்கும் முன் பாபா அருகிலோ அல்லது அங்கிருப்பதாகவோ நினைத்து கொண்டால் அப்பொருள் அவர் அனுபவிக்கத்தக்கதா அல்லவா என்ற கேள்வி உடனே எழும். பின் அனுபவிக்கத்தகாதவை எல்லாம் நம்மால் ஒதுக்கப்பட்டு நமது தீய பண்புகள் அல்லது செயல்கள் நம்மை விட்டு மறைகின்றன. நமது பண்பும் வளர்கிறது. பின்னர் குருவுடன் உள்ள அன்பு வளர்ந்து தூய ஞானம் துளிர்கிறது. இந்த ஞானம் வளரும் போது நான், எனது என்ற எண்ணம் அழிந்து நமது அறிவை ஆன்ம உணர்வுடன் கலர்க்கிறது. பின்னர் நாம் பேரின்பத்தையும் திருப்தியையும் பெறுகிறோம். குருவுக்கும் கடவுளுக்கும் பேதமில்லை. அவர்களுள் பேதம் காண்பவன் கடவுளை எவ்விடத்தும் காண்பதில்லை. எனவே பேத மனப்பான்மை ஒழித்து குருவையும் கடவுளையும் ஒன்றாக கருத வேண்டும். எனவே என்ன மாறுபாடுகளை நீக்கி குருவை கடவுளாக வணங்கப்பட வேண்டும். இவ்வாறாக நமது குருவுக்கு பணிவிடை செய்தவே ஆனால் கடவுள் நிச்சயம் மகிழ்வடைந்து நமது மனத்தை தூய்மைப்படுத்தி நம்மை நாமே அறிவும் உணர்வை அளிக்கிறார். இரத்தன சுருக்கமாக, முதலில் குருவை நினைக்காமல் நாம் எப்பொருட்களையும் புலன்கள் வழி அனுபவிக்க கூடாது. இவ்விதமாக பயிற்சியளிக்கப்பட்டால் நம் மனம் பாபாவால் நிறைந்து பாபாவின் தியானம் விரைவில் வளரும். பாபாவின் சகுன ரூபம் எப்போதும் நம் கண்முன் இருக்கும். பிறகு பக்தி, பற்றின்மை, முக்தி யாவும் நம்முடையதேயாம். இங்கனமாக நமது மனக்கண்ணில் பாபாவின் ரூபம் நிலைப்படுத்தப்பட்டால் நாம் பசி தாகத்தையும் இச்சம்சார வாழ்க்கையையும் மறந்து விடுகிறோம். உலக போகங்களில் நமக்கிருக்கும் ஞாபகம் மறைந்துவிடும். நமது மனம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடையும். சுதாமரின் கதை. மேற்கூறிய கதை சொல்லப்படும் போது ஹேமத் பந்த் அதே மாதிரியான சுதாமரின் கதையை நினைவு கூறுகிறார். அதே தத்துவத்தை இக்கதை விளக்குவதால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணரும் அவரது அண்ணனான பலராமனும் சுதாகர் என்ற தோழருடன் அவர்களது குரு சாந்திபனி முனிவரின் ஆசிரமத்தில் வசித்து வந்தனர். ஒருமுறை கிருஷ்ணரும் பலராமும் காட்டிற்கு விறகு கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்டனர். பின்னர் சாந்திபனியின் மனைவி அதேபோல் சுதாமரையும் மூவருக்குமான கடலை பருப்புகளுடன் காட்டுக்கு அனுப்பினாள். கிருஷ்ணர் சுதாமரை காட்டிடையே கண்டபோது அவரிடம், தாத்தா, நான் தாகமாய் இருப்பதால் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்றார். அதற்கு சுதாமர், வெறும் வயிற்றுடன் தண்ணீர் குடிக்க கூடாது, சிறிது நேரம் இளைப்பாறுவது நல்லது என்றார். அவர் தன்னிடம் கடலை இருப்பதாகவோ அதை சிறிது அவர் எடுத்துக்கொள்ளலாம் என்றோ அவர் கூறவில்லை. கிருஷ்ணர் களைப்பாய் இருந்தமையால் சுதாமரின் மடியில் தலை வைத்து படுத்து குரட்டை விட்டார். இதை கண்ட சுதாமர் தன்னிடமிருந்த கடலை எடுத்து உண்ணத் தொடங்கினார்.
கிருஷ்ணர் திடீரென கேட்டார், தாத்தா என்ன சாப்பிடுகிறாய்? சத்தம் எங்கிருந்து வருகிறது? அதற்கு சுதாமர், சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது? நான் குளிரால் நடுங்கிக் கொண்டு இருக்கிறேன். எனது பற்கள் தாளம் அடித்துக் கொண்டிருக்கின்றன. விஷ்ணு சரஸ்வநாமத்தை கூட என்னால் திருத்தமாக பாராயணம் செய்ய முடியவில்லை என்றார். இதை கேட்ட சர்வ வியாபியான கிருஷ்ணர், மற்றவர்களது பொருட்களை உண்ணும் ஒரு மனிதனை கனவில் கண்டேன். அதை பற்றி கேட்டபோது தின்பதற்கு ஒன்றுமில்லை என்ற பொருளில் என்ன மண்ணா தின்பதற்கு உள்ளது என்று கேட்டான். அதற்கு மற்றொருவன், அது அங்கனமே இருக்கட்டும் என்றான். தாத்தா, இது ஒரு கனவுதான். நீ எதையும் எனக்கில்லாமல் உண்ண மாட்டாய் என்று எனக்கு தெரியும். ஆயினும் கனவில் கண்ட ஞாபகத்தில் நீ என்ன உண்கிறாய் என்று கேட்டேன் என்றார். சர்வ வியாபியான கிருஷ்ணரை பற்றியும் அவர் தம் லீலைகளை பற்றியும் சுதாமர் எல்லளவும் அறிந்திருப்பார். ஆயின் அவர் அவ்வாறு நடந்து கொண்டிருக்க மாட்டார். எனவே தன் செய்கைக்காக அவர் வருந்திய வேண்டியதாயிற்று. அவர் கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பரான போதும் தமது வாழ்க்கையை அஷ்டதரித்திரத்தில் கழிக்க வேண்டியதாயிற்று. ஆனால் பின்னர் அவர் கிருஷ்ணருக்கு தன் மனைவியின் சொந்த உழைப்பால் ஈட்டிய ஒரு பிடி அவளை அளித்த போது கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு அனுபவிப்பதற்காக ஒரு பொன் நகரத்தை அளித்தார். மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ணாது தனியாக தின்போர் இக்கதை நினைவில் வைக்க வேண்டும். கடவுளுக்கு முதலில் சமர்ப்பித்து அவைகள் அவரால் திருப்தி அடைய பெற்ற பிறகே அவற்றை அனுபவிக்க வேண்டும் என்று ஸ்ருதியும் பகிர்கின்றது. பாபாவும் நமக்கு அதையே அவர் தம் ஒப்புவமையற்ற வேடிக்கையான வழியில் கற்பித்திருக்கிறார். அண்ணா சிஞ்சனிக்கரும் மௌஷிபாயும். ஹேமத் பந்த் இப்போது சமாதான நிலைப்பாட்டு பாடுவோரின் பாகத்தை பாபா ஏற்றுக்கொண்ட மற்றொரு வேடிக்கையான சம்பவத்தை கூறுகிறார். தாமோதர் கன்ஷ்யாம் பாபரே என அழைக்கப்பட்ட அண்ணா சிஞ்சனிக்கர் என்ற அடியவர் ஒருவர் இருந்தார். அவர் எளிமையானவர், முரடர், நேர்மையானவர். அவர் எவரையும் லட்சியம் செய்ய மாட்டார். எப்போதும் கரவின்றி பேசி எல்லாவற்றையும் கைமேல் காசிலேயே நடத்தினார். வெளிப்படையாக கடுமையாகவும் வசப்படாதவராயும் இருந்த போதும் அவர் நற்புண்புடையவராயும் கள்ளமிற்றவராயும் இருந்தார். எனவே சாய்பாபா அவரை நேசித்தார். ஒரு நாள் ஒவ்வொருவரும் ஒரு வழியில் சேவை செய்வதைப் போன்று அண்ணாவும் தலை குனிந்து நின்று கொண்டு கைப்பிடியில் இருந்த இடது கைக்கு பிடித்து நீவி கொண்டிருந்தார். அம்மா என்று பாபாவால் மௌஷிபாயி என்று பிறராலும் அழைக்கப்பட்ட கிள விதவையான வேணுபாயி கௌஜல்கி வலது புறத்தில் அவளுக்கே உரிய விதத்தில் சேவை செய்தாள். மௌஷிபாயி தூய உள்ளத்துடன் கூடிய முதியவள். அவள் தன் இரு கை விரல்களையும் கோர்த்து கொண்டு பாபாவின் அடிவயிற்றை சுற்றி அழுத்தமாக பதித்து பிசைந்தாள். அடிவயிறே தட்டையாகி விடுமென வேகத்துடன் சேவை செய்து கொண்டிருந்தாள். பாபா இப்படியும் அப்படியும் புரண்டு கொண்டிருந்தார். மற்றொரு புறமிருந்த அண்ணா நிதானத்துடன் இருந்தார். ஆனால் மௌஷிபாவின் அசைவுடன் அவளது முகமும் அசைந்தது. ஒரு தரம் அவளது முகல் அண்ணாவின் முகத்திற்கு மிக அருகில் வந்துவிட்டது. வேடிக்கையான பண்புடைய அவள், ஓ, இந்த அண்ணா ஒரு கெட்டவன். அவன் என்னை முத்தமிட விரும்புகிறான். தலைநரைக்கும் வயதாகியும் முத்தமிடுவதற்கு அவன் வெட்கப்படவில்லை என்றாள். இச்சொற்கள் அண்ணாவை கோபவேசமடைய செய்தன. முஷ்டியை மடக்கி விட்டு கொண்டு அவர், நான் கெட்ட கிழவன் என்றா கூறுகிறாய்? நான் அவ்வளவு முட்டாளா? நீயே சண்டையை ஆரம்பித்தாய், என்னுடன் சண்டையிட்டு கொண்டிருக்கிறாய் என்றார். அங்கிருந்த அனைவரும் அவர்களுக்கிடையே நடைபெறும் விஷயங்களை ரசித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரையும் பாபா சமமாக நேசித்தார். சண்டையை நிறுத்த விரும்பிய அவர் அவ்விஷயத்தை மிக திறமையுடன் கையாண்டார். அன்புடன் அவர் கூறினார், அண்ணா, ஏன் அனாவசியமாக இக்கூச்சலையும் குழப்பத்தையும் உண்டாக்குகிறாய்? தாய் முத்தமிடப்படும் போது உள்ள நெறியின்மை அல்லது தீங்குதான் என்ன என்பது எனக்கு விளங்கவில்லை என்றார். பாபாவின் இம்மொழிகளை கேட்ட இருவரும் திருப்தி அடைந்தனர். எல்லோரும் மனமகிழ்வுடன் தங்கள் குணம் நிறைவடையும் வரை சிரித்தனர். பாபாவின் குணாதிசயம் பக்தர் பால் அவரின் சார்பு. பாபாவின் அடியவர்கள் அவர்களுக்குரிய வழியிலே அவருக்கு சேவை செய்ய அவர் அனுமதித்திருந்தார். அதில் பிறர் தலையிடுவதை அவர் விரும்பவில்லை. உதாரணமாக, இதே மௌஷிபாயி மற்றொரு சந்தர்ப்பத்தில் பாபாவின் அடிவயிற்றை தேய்த்துவிட்டு கொண்டிருந்தாள். அவள் உபயோகித்த கடுமையும் வேகத்தையும் கண்டு மற்ற அடிவர்கள் எல்லாம் மனம் தளர்ந்து கவலை கொண்டவரானார்கள். அவர்கள், ஓ அம்மா, இன்னும் நிதானமாகவும் மெதுவாகவும் செயல்படு, அல்லாவிடில் பாபாவின் இரத்த குழாய், நரம்பு இவைகள் உடைந்து விடுவாய் என்று அவளிடம் கூறினார்கள். இதன் பேரில் பாபா உடனே தம் இருக்கையை விட்டு எழுந்தார். தமது சட்காவை தரையில் ஓங்கி அடித்தார். அவர் கோபாவேசம் அடைந்தார். அவரது கண்கள் நெருப்பு துண்டம் போலாயின. ஒருவருக்கும் அவர் முன்பு நிற்கவோ பேசவோ தைரியம் இல்லை. பின்னர் அவர் சட்காவின் ஒரு முனையை தன் இரு கைகளாலும் எடுத்துக்கொண்டு வயிற்றிலுள்ள தொப்புளில் குச்சியின் ஒரு நுனியை அமுக்கினார்.
மற்றொரு நுனியை கம்பத்தில் பொறித்து வைத்து அழுத்த 2-3 அடி நீளமுள்ள இந்த சக்கா முழுவதும் அடிவயிற்றுள் சென்றுவிட்ட மாதிரியாக தோன்றியது. இன்னும் சிறிது நேரத்தில் அடிவயிறு கிழிந்து விடும் என்று மக்கள் பயந்தனர். தூண் உறுதியானது, அசையாதது. பாபா அதனருகில் மிக மிக நெருக்கமாக போகத் தொடங்கி தூணை பலமாக அணைத்தார். எந்த வினாடியிலும் வயிறு கிழியும் என எதிர்பார்க்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் பீதியடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்தாலும் வியப்பாலும் ஊமையாகி நின்றார்கள். பாபா தமது அடியவனுக்காக இவ்விதம் கஷ்டப்பட்டார். மற்ற அடியவர்களை மௌசிபாயுடன் அவளது சேவையில் இன்னும் நிதானமாக இருக்கும்படி பாபாவுக்கு எவ்வித வலியையோ தொல்லையோ உண்டாக்க வேண்டாம் என்று குறிக்கவே விரும்பினர். நல்லெண்ணத்துடன் அவர்கள் இதை செய்தனர். ஆனால் பாபா இதை கூட பொறுக்கவில்லை. தங்களது நல்லெண்ண முயற்சியினால் பெருந்துன்பம் விளைவிக்கும் இத்திடீர் விளைவை கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். காத்திருந்து பார்ப்பதே தவிர அவர்களுக்கு வேறொன்றும் செய்ய முடியவில்லை. அதிர்ஷ்டவசமாக பாபாவின் ஆவேசம் சீக்கிரம் குளிர்ந்தது. அவர் குச்சியை விட்டு தன் இடத்தினுள் வந்து அமர்ந்தார். இதிலிருந்து அடியவர்கள் மற்றவர்கள் சேவைகளில் குறுக்கிடக்கூடாது என்று தாங்கள் விரும்பிய வண்ணமே பாபாக்கு அவர்கள் சேவை செய்ய விட்டுவிட வேண்டும் என்கின்ற பாடத்தை தெரிந்து கொண்டனர். ஏனெனில் அவர்கள் செய்யும் சேவையின் மதிப்பையும் தகுதியும் பாபாவை அளக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். இத்துடன் அத்தியாயம் 24 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 25. அகமது நகர் தாமு அண்ணா வியாபார விவகாரம் மாம்பழ லீலை. முன்னுரை. கருணை கடலும் ஈஸ்வர் அவதாரமும் பரபிரம்மமும் மாபெரும் யோகீஸ்வரனும் ஆகிய சாய்பாபாவுக்கு நமது அஷ்ட அங்கங்களாலும் நமஸ்கரித்துவிட்டு நாம் இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறோம். ஞானிகளின் முடிமணியாகவும் எல்லா புனித பொருட்களின் இருப்பிடமாகவும் நமது ஆத்ம ராமனே ஆகவும் பக்தர்களுக்கு ஒரு வல்லமை வாய்ந்த அடக்கல பொருளாகவும் விளங்கும் சாய்பாபாவுக்கு ஜெயம் உண்டாகட்டும். வாழ்க்கையின் லட்சியம், குறிக்கோள் இவற்றை எய்திய அவர் முன் வீழ்ந்து வணங்குவோம். சாய்பாபா எப்போதுமே கருணை நிறைந்தவராக இருக்கிறார். அவர் பால் முழு மனதான பக்தியே நம்மை பொறுத்தவரை தேவைப்படுவதாகும். உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேறுகின்றன. சாய்பாபாவின் வாழ்க்கையையும் லீலைகளையும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஹேமந்த் பந்தின் உள்ளத்தில் எழுந்தபோது அதை உடனே அவரை கொண்டு எழுதி முடிக்க செய்தார். குறிப்புகள், ஞாபகங்கள் இவைகளை வைத்துக்கொள்ள உத்தரவு கொடுக்கப்பட்ட போது ஹேமந்த் பந்த் உணர்வூட்ட பெற்றார். அவரது அறிவு வேலையை மேற்கொண்டு முடிப்பதற்கு வேண்டிய உறுதியும் தைரியமும் பெற்றது. இப்பணியை மேற்கொள்ள தாம் தகுதி உடையவரல்ல என்றும், ஆனால் பாபாவின் அருள் நிறைந்த ஆசீர்வாதங்களை மேற்கொண்ட பணியை சம்பூர்ணம் செய்வதற்கு அவரை ஊக்குவித்தது என்றும் அவர் கூறுகிறார். எனவே சச்சரிதம் என்ற இக்கிணற்றில் இருந்து அல்லது நீர்த்தேக்கத்தின் நின்றும் அல்லது சோமகாந்த கல்லிலிருந்தும் சாய் லீலைகள் என்ற ரூபத்தில் அமிர்தம் ஊறி வருகிறது. படிப்போர் இதை மனதார பருகுகிறார்கள். சாய்பாபாவின் மீது எந்த ஒரு பக்தனுக்கு முழுமனதான பூர்ணமான பக்தி ஏற்படுகிறதோ அவனது கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்பட்டு அவனது நலம் பாபாவால் கவனிக்கப்படுகிறது. அகமது நகரில் இருந்த தாமோதர், சாவ்லார் ராம், ராஷனே காஷார் என்ற தாமு அண்ணாவின் கதை மேற்கூறிய கருத்தின் விளக்கமாக கீழே தரப்படுகிறது. தாமு அண்ணா. அத்தியாயம் 6 ஷீரடியில் ராமநவமி திருவிழா சம்பந்தமாக இவரை பற்றி முன்னமே கூறப்பட்டிருப்பதை வாசகர்கள் கவனித்திருப்பார்கள். ஏறக்குறைய 1895 ராமநவமி உற்சவ கொண்டாட்டம் துவக்கப்பட்ட போது அவர் ஷீரடிக்கு சென்றார். அதிலிருந்து ஒவ்வொரு வருட விழாவின் போதும் அவர் அலங்கார கொடியையோ அல்லது பொம்மையுள்ள குச்சியையோ ஏற்பாடு செய்து வந்தார். அவ்விழாவுக்கு வரும் ஏழைகளுக்கும் பக்கிரிகளுக்கும் அன்னதானம் செய்தார். அவரது வியாபார யூக பேரங்கள். பஞ்சு. தாமு அண்ணாவும் பம்பாய் நண்பர் ஒருவரும் கூட்டாக பஞ்சு பேர வியாபாரம் செய்ய வேண்டும் என்றும் அது பல லட்சங்களை லாபமாக கொணரும் என்றும் எழுதியிருந்தார். வியாபாரம் நன்றாய் இருக்கிறது என்றும் எவ்வித அபாயமும் இல்லை என்றும் வாய்ப்பு தவறவிடப்படக்கூடாது என்றும் தரகர் எழுதியிருந்தார். தாமு அண்ணா மனதில் ஊசலாடி கொண்டிருந்தார். இந்த விவாகரத்தில் உடனே முடிவெடுக்க அவரால் முடியவில்லை. இதை பற்றி அவர் சிந்தித்தார். அவர் பாபாவின் பக்தர். எல்லா தகவல்களையும் கொடுத்து அவர் ஷாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். இது குறித்து பாபாவை கேட்டு அவரது ஆலோசனை எழுதும்படி வேண்டிக் கொண்டிருந்தார். அடுத்த நாள் கடிதம் ஷாமாவுக்கு கிடைத்தது. மத்தியானம் மசூதிக்கு வந்து அதை பாபாவின் முன் வைத்தார்.
ஷாமாவை விஷயம் என்னவென்று கேட்டு கடிதம் எதை பற்றியது என்று வினவினார். அதற்கு ஷாமா, சில விஷயங்களை பற்றி அகமத் நகரை சேர்ந்த தாமு அண்ணா தங்களை கேட்க விரும்புகிறார். அதற்கு பாபா, அவன் என்ன எழுதுகிறான், என்ன திட்டம் போடுகிறான், கடவுள் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் ஆகாயத்தை பிடிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது. கடிதத்தை படி. அதற்கு ஷாமா, தாங்கள் இப்போது கூறியதைத்தான் இக்கடிதம் கூறுகிறது. ஓ தேவா, நீங்கள் இங்கே அமைதியாகவும் அடக்கமாகவும் அமர்ந்து கொண்டு பக்தர்களை குழம்ப செய்து அவர்கள் அமைதியற்று தவிக்கும் போது சிலரை கடிதம் மூலமாகவும் சிலரை நேரடியாகவும் இங்கு இழுக்கிறீர்கள். கடிதத்தில் அடங்கியுள்ள விஷயம் தங்களுக்கு தெரியும் என்றால் பின் என்னை ஏன் படிக்கும்படி சொல்லி வற்புறுத்துகிறீர்கள்? அதற்கு பாபா, ஓ ஷாமா, தயவு செய்து அதை படி. சந்தர்ப்பவசமாக நான் ஏதாவது பேசுவேன், அதை யார் நம்புவார்கள்? பின் ஷாமா இக்கடிதத்தை வாசித்தார். பாபா அதை கவனத்துடன் கேட்டு உணர்ச்சியுடன் கூறினார், சேட்டுக்கு, அதாவது தாமு அண்ணாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அவனது வீட்டில் எதுவும் தேவை இருக்கவில்லை. இப்போது அவனுக்கு இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்து லட்சங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கும்படி பதில் எழுது. தாமு அண்ணா அவருடன் காத்திருந்த பதிலை ஷாமா அனுப்பினார். அதை படித்துவிட்டு ₹1,00,000 லாபமாக பெறவிருந்த அவரின் ஆர்வமும் நம்பிக்கையும் தரைமட்டமாக்கப்பட்டதை அறிந்தார். பாபாவை கலந்து ஆலோசித்ததில் தாம் தவறு செய்து விட்டதாக கருதினார். ஆனால் பதிலில் ஷாமா பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதாகவும் அவரே ஷீரடிக்கு நேரடியாக வர வேண்டும் எனவும் பாபாவை காண வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்ததால் தாமே ஷிரடிக்கு சென்று பாபாவை நேரடியாக இவ்விஷயத்தை பற்றி கேட்பதே சரியானது என்று நினைத்தார். எனவே அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவை கண்டு வீழ்ந்து பணிந்து அவரது கால்களை பிடித்துவிட்டு கொண்டு அமர்ந்திருந்தார். விவகாரத்தை பற்றி வெளிப்படையாக கேட்க அவருக்கு தைரியம் இல்லை. பாபாவுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்தா நலமா இருக்கும் என அவர் எண்ணினார். பாபா இந்த வியாபாரத்தில் தமக்கு உதவி செய்தால் அவருக்கு கொஞ்சம் பங்கையோ லாபத்தையோ அளிக்கலாம் என மனதில் நினைத்தார். தாமு அண்ணா தன் மனதில் ரகசியமாக சிந்தித்து கொண்டிருந்தார். ஆனால் பாபாவுக்கு எதுவுமே திரையிடப்பட்டிருக்கவில்லை. நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது யாவும் அவருக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாக தெரிந்தது. குழந்தை இனிப்பை விரும்புகிறது. ஆனால் தாய் அதற்கு கசப்பான மாத்திரைகளை புகட்டுகிறாள். முன்னது அதன் தேக நிலைக்கு கேடு செய்கிறது, பின்னது நலப்படுத்துகிறது. சிறு நலம் கருதியை தாய் கசப்பான மாத்திரையை அதற்கு சமாதானம் செய்து புகட்டுகிறாள். அன்பான தாயான பாபாவும் பக்தர்களை நிகழ்கால எதிர்கால நன்மைகளை அறிந்தவரானதால் தாமு அண்ணாவின் மனதில் இருப்பதை அறிந்து, பாபு, இம்மாதிரியான உலக விவகாரத்தில் எல்லாம் நான் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என்றார். பாபாவின் சம்மதமின்மை அறிந்த தாமு அண்ணா இந்த எண்ணத்தை கைவிட்டார். தானிய வியாபாரம். பின் அவர் தானியம், அரிசி, கோதுமை, பலசரக்கு ஜாமான்கள் இவைகளில் வியாபாரம் செய்யலாம் என நினைத்தார். பாபா அவரின் இந்த எண்ணத்தையும் படித்து, ரூபாய்க்கு 5 சேர் என வாங்கி 7 சேர் என விற்பாய் என கூறினார். எனவே இந்த வியாபாரமும் கைவிடப்பட்டது. தானிய விலையேற்றம் சில நாள் வரை இருந்தது. பாபாவின் தீர்க்க தரிசனம் பொய்யாகிவிடும் போல் தோன்றியது. ஆனால் 1-2 மாதங்களில் எங்கும் ஏராளமான மழை பெய்து விலைகள் எல்லாம் திடீரென இறங்கி போய்விட்டன. எனவே தானியத்தை சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் நஷ்டமடைந்தனர். இவ்விதியில் இருந்து தாமு அண்ணா காப்பாற்றப்பட்டார். மற்றொரு வியாபாரியுடன் தரகர் நடத்திய பஞ்சு வியாபாரமும் பயங்கரமான நஷ்டமடைந்தது என கூற தேவையில்லை. பஞ்சு, தானியம் என்ற 2 வியாபாரங்களிலும் உள்ள பலத்த நஷ்டத்தில் இருந்து தன்னை காப்பாற்றியதை கண்ட தாமு அண்ணாவின் நம்பிக்கை பலமடைந்து பாபாவின் உண்மை பக்தராக இன்று வரை கூட இருந்து வருகிறார். ஆம்ரலீலா. மாம்பழ அற்புதம். ஒரு முறை 300 நல்ல மாம்பழங்களை கொண்ட ஒரு பார்சல் சீரடிக்கு வந்தது. இது கோவாவில் இருந்து ராலே என்ற மமலத்தாரால் பாபாவுக்காக ஷாமாவின் பெயரில் அனுப்பப்பட்டு இருந்தது. அது திறக்கப்பட்டதும் எல்லா மாம்பழங்களும் நன்றாக இருந்தன. அவைகளில் 4 மட்டுமே தமது கோலம்பாவில் வைத்துக்கொண்டு மீதியை ஷாமாவிடம் ஒப்படைத்தார். இந்த 4 பழமும் தாமு அண்ணாவுக்கு, இவைகள் இங்கே இருக்கட்டும் என்றார் பாபா. இந்த தாமு அண்ணாவுக்கு 3 மனைவிகள். முன்னரே சொல்லப்பட்ட அவருடைய வாக்குமூலத்தின்படி அவருக்கு 3 அல்ல 2 மனைவியர்தான். அவருக்கு குழந்தை இல்லை. பல ஜோசியர்களை கலந்தும் தாமே ஜோதிடத்து ஓரளவு கற்றும் ஒரு பாரகிரகம் தன் ஜாதகத்தில் புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என அறிந்து கொண்டார். ஆனால் பாபாவிடம் அவருக்கு பெருநம்பிக்கை உண்டு. மாம்பழம் வந்து சேர்ந்த 2 மணி நேரத்திற்கு பின்னர் பாபாவை வணங்க அவர் ஷீரடி சென்றபோது மற்றவர்கள் எல்லாம் இந்த மாம்பழத்துக்காக ஏங்கினார்கள். ஆயினும்
அவை தாமியாவினுடையதே. யாரை சேர வேண்டுமோ அவர் அதை உண்டு மறிக்க வேண்டும் என பாபா கூறினார். இவ்வார்த்தைகளை முதலில் தாமு அண்ணா கேட்டபோது அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் மகள் சபாபதி அவைகளை விளக்கினார். சாவு என்பது தான் என்ற அகங்கார சாவு ஆகும். அது பாபாவின் திருவடி அருளியில் நிகழ்வது ஒரு ஆசையே ஆகும். மனம் தெளிந்து தாம் பழத்தை வாங்கி சாப்பிடுவதாக தாமு கேட்டுக்கொண்டார். ஆனால் பாபா அவரிடம், நீயே தின்று விடாதே, உனது இளைய மனைவிக்கு இவைகளை கொடு. இந்த ஆம்ரலீலா அவளுக்கு 4 மகன்களையும் 4 மகள்களையும் கொடுக்கும். காலப்போக்கில் பாபாவின் மொழிகளே உண்மையாயின, ஜோஷியர்கள் உடையது அல்ல என்றும் அறியப்பட்டது. பாபாவின் கூற்றுகளின் திறமும் பெருமையும் அவர் வாழ்நாளில் தான் நிரூபணம் ஆயிற்றென்றால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவர் சமாதியடைந்த பின்னும் அது மாதிரியே நிகழ்ந்தன. நான் இறந்துவிட்ட போதிலும் என்னை நம்புங்கள். எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் அளிக்கும். நான் மட்டுமல்ல, என்னுடன் முழு இதயத்தோடு சரணடைபவர்களும் எனது சமாதியும் பேசும், கூட செல்லும், தொடர்பு கொள்ளும். நான் உங்களிடத்து இல்லை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள். எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள். ஆனால் என்னையே எப்போதும் நினைவு கூறுங்கள். உள்ளம், உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள். அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் என்றார். பிரார்த்தனை. இவ்வத்தியாயத்தை ஹேமந்த் ஒரு வேண்டுதலுடன் முடிக்கிறார். ஓ சாயி சத்குருவே, பக்தர்களின் கற்பக தருவே, நாங்கள் வேண்டுகிறோம், தங்கள் பாதாம்புயத்தை மறக்கவோ காணாமலோ இருக்கக்கூடாது. இச்சம்சார வாழ்க்கையில் பிறப்பு இறப்புகளால் நாங்கள் அல்லுற்று கொண்டிருக்கிறோம். இச்சூழலில் இருந்து எங்களை இப்போது விடுவித்தருளும். எங்களது புலன்கள் ஆசைகளை தேடி ஓடுவதிலிருந்து தடுத்து அருளி அந்தர்முக ஆத்ம தரிசனத்தை பெற திருப்பி விடுங்கள். புலன்களும் மனதும் இப்படி வெளியில் ஓடித்திரியும் இயல்பை தடுக்காவிடில் தடை செய்யப்படாதவரை தன்னை உணரும் நல்வாய்ப்பே கிடையாது. மகனோ மனைவியோ நண்பனோ இறுதியில் நமக்கு உதவுவது கிடையாது. தாங்கள் மட்டுமே எங்களுக்கு முக்தியையும் மகிழ்ச்சியும் அளிப்பீர்கள். எங்களது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களும் அறவே அழித்து விடுங்கள். தங்களது நாமத்தை உச்சரிப்பதில் எங்களுக்கு நாவுக்கு ஒரு பேராவல் ஏற்படட்டும். எங்களது நல்ல கெட்ட எண்ணங்களை எல்லாம் துரத்திவிட்டு எங்களது வீடு உடல் இவைகளை பற்றி உணர்வை மறக்க செய்து எங்களது தான் என்ற அகங்காரத்தை அழித்து விடுங்கள். எப்போதும் தங்கள் நாமத்தை நினைவு கூர்ந்து மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட செய்யுங்கள். எங்களது மன சலனங்களை அடக்கி அமைதி சாந்தம் இவைகளை எங்களுக்கு அருளுங்கள். தாங்கள் எங்களை சற்றே அரவணைத்தால் எங்கள் அறியாம இருள் மறைந்து உங்கள் ஒளிபெற்ற மகிழ்வுடன் வாழ்வோம். தங்களது நல் அருளினாலும் எங்களது முந்தைய நல்வினைகளாலும் தங்களது லீலாம்பரத்தை பருக செய்து ஆழ்ந்த துயிலில் இருந்து எங்களை எழுப்பி விடுங்கள். குறிப்பு: முன்னரே குறிக்கப்பட்ட தாமு அண்ணாவின் வாக்கு மூலத்திலிருந்து கீழ்கண்ட பகுதி கவனத்துக்குரியது. ஒருமுறை நான் அவர் திருவடி அருகில் மற்றவருடன் அமர்ந்திருக்கும் போது எனது மனதில் 2 கேள்விகள் எழுந்தன. பாபா இவ்விரண்டிற்கும் விடையளித்தார். 1. சாய்பாபாவை சுற்றி இவ்வளவு பேர் கூடுகிறார்கள். இவர்கள் அனைவரும் அவரிடமிருந்து பலன் பெறுகிறார்களா? அதற்கு அவர் தம் வாய்மொழியிலே பதில் உறுத்தார். பூத்திருக்கும் போது அம்மரத்தை பார். எல்லா பூக்களுமே கனியாகி விட்டால் அது எத்தகைய அற்புதமான அறுவடையாகும். ஆனால் அவ்வாறு ஆகிறதா? பெரும்பாலானவை மலர்களாகவோ கனியாத காய்களாகவோ காற்று ஆகியவற்றால் விழுந்து விடுகின்றன. மிக சிலவே மிஞ்சுகின்றன. 2வது கேள்வி என்னை பற்றியதாகும். பாபா இறக்க நேரிட்டால் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலை குலைவேன். அப்போது நான் எங்கனம் வாழ்வேன்? அதற்கு பாபா, நான் அவரை நினைக்கும் போதெல்லாம் எப்போதும் எங்கும் என்னுடன் இருப்பதாக பதில் கூறினார். இந்த வாக்குறுதி அவர் 1918ஆம் ஆண்டிற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் என்னுடன் இருக்கிறார், இன்னும் எனக்கு வழிகாட்டுகிறார். இது 1910 11 இருந்து எனது சகோதரர்கள் என்னை விட்டு பாகம் பிரிந்த போனது, எனது சகோதரி இறந்தது, ஒரு திருட்டால் போலீஸ் விசாரணை நடந்தது ஆகியவற்றால் மிகவும் மனமுடைந்து இருந்தேன். எனது சகோதரின் இறப்பால் வாழ்வில் ஈடுபாடற்று குதூகலமற்று சோர்ந்து போயிருந்த சமயம் பாபாவின் நான் சென்றபோது தமது உபதேசத்தினால் என்னை அவர் சாந்தமாக்கினார். அப்பா குல்கர்ணியின் வீட்டில் ஒரு பூரன் போலி சாப்பிட செய்து சந்தனம் பூச செய்தார். எனது வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது. எனது 30 வருட நண்பன் என் மனைவியின் நகைப்பெட்டியை அதனுள்ளிருந்த ஒரு புனித மூக்கு வளையத்துடன் திருடிவிட்டான். பாபாவின் புகைப்படத்தின் முன் நான் அழுதேன். மறுநாள் அப்பெட்டியுடன் அவன் திரும்பி வந்து மன்னிக்க வேண்டினான். இத்துடன் அத்தியாயம் 25 நிறைவடைகிறது.
ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 26. பக்தபந்த், ஹரிசந்திர பிதலே, கோபால் ஆம்டேக்கர் ஆகியோரின் கதைகள். முன்னுரை. இப்பிரபஞ்சத்தில் நாம் காணும் யாவும் மாயையின் விளையாட்டே. கடவுளின் ஆக்கும் ஆற்றலே இவைகள் உண்மையில் இருப்பவை அல்ல. உண்மையான பரபிரம்மே நிச்சயமாக இருக்கிறது. இருளின் காரணமாக ஒரு கயிற்றையோ ஒரு மாலையையோ பாம்பாக நாம் எண்ணிக்கொள்வதைப் போலவே புறத்தோற்றத்தை மட்டுமே காண்கிறோம். காணக்கூடிய பொருட்களில் எல்லாம் உள்ளுரைந்து கிடக்கும் மெய்ப்பொருளை நாம் காண்பதே இல்லை. நமது அறிவு கண்களை சத்குரு மட்டுமே திறந்து விடுகிறார். பொருட்களை அவைகளின் தோற்றத்தில் காணப்படுவது போல் பாராமல் உண்மையான ஒளியில் அவைகளை காணுமாறு நம்மை அவர் ஊக்குவிக்கிறார். எனவே நாம் சத்குருவை வணங்கி உண்மையான காட்சியை, அதாவது கடவுள் காட்சியை நமக்கு அருள வேண்டி நிற்போம். அந்தரங்க வழிபாடு. ஒரு நூதன வழிபாட்டை ஹேமத் பந்த் நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்குருவின் பாதாம்புயத்தை கழுவும் நன்னீராக நமது ஆனந்த கண்ணீரை உபயோகித்து பரிசுத்தமான அன்பு என்னும் சந்தனத்தை அவர் மேனியில் பூசிவிட்டு உண்மை நம்பிக்கை என்னும் உடையை அவர் மேனிக்கு உடுத்தி நமது 8 விதமான சாத்விக உணர்ச்சிகள் என்னும் அஷ்ட கமலங்களையும் ஒருமை மனது என்னும் கனியையும் அவருக்கு சமர்ப்பிப்போம். பக்தி என்னும் நறுமண கரும்பொடியை அவர் தலைக்கு இட்டு பற்றி என்னும் வேட்டியை கட்டிவிட்டு தமது தலையை அவர் பாதங்களில் வைப்போம். இத்தகைய எல்லா அணிமணிகளாலும் சத்குருவை அலங்கரித்து விட்டு நமது அனைத்தையும் அவரிடம் சமர்ப்பித்து விடுவோம். உஷ்ணத்தை போக்குவதற்கு பக்தி என்னும் சாமரம் கொண்டு வீசுவோம். இத்தகைய பேரானந்த வழிபாட்டுக்கு பின் அவரை இங்கனம் வேண்டுவோம். எங்களது புத்தியை திசை திருப்பி விடுங்கள், அந்தர்முகமாக செய்யுங்கள். நித்திய அனித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம், எல்லா உலக பொருட்களின் மீது பற்றின்மை ஆகியவைகளை எங்களுக்கு நல்கி ஆத்ம உணர்வை அடைய இவ்விதமாக எங்களை ஊக்குவியுங்கள். ஆன்மாவையும் உடலையும் உம்மிடம் ஒப்புவித்தோம். எங்களது கண்களை தங்களது ஆக்குங்கள். அதன் மூலம் நாங்கள் இன்ப துன்பங்களை உணராதிருப்போம். தங்க சங்கல்பத்தின்படி, அதாவது விருப்பத்தின்படி எங்களது மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துங்கள். தங்கள் பாதாம்புயத்தில் எங்களது மனம் ஆறுதல் பெறட்டும். இப்போது இந்த அத்தியாயத்தின் கதைகளுக்கு வருவோம். பக்தபந்த். மற்றொரு சத்குருவின் சீடரான பந்த் என்பவர் ஷீரடிக்கு வரும் நல்ல அதிர்ஷ்டம் பெற நேர்ந்தது. அவருக்கு ஷீரடிக்கு செல்லும் எண்ணம் இல்லை. ஆயின் மனிதன் ஒரு விதமாக எண்ண கடவுள் வேறு விதமாக செயல்படுத்துகிறார். அவர் ரயில் வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ஷீரடிக்கு போய்கொண்டிருந்த தனது பல நண்பர்களையும் உறவினர்களையும் காண நேர்ந்தது. அவர்கள் எல்லோரும் அவரை உடன் அழைத்தனர். அவரால் இயலாதென்று சொல்ல முடியவில்லை. அவர்கள் எல்லோரும் பம்பாயில் இறங்கினர். பந்த் விராரில் இறங்கினார். பின்னர் ஷீரடி விஜயத்திற்காக தனது சத்குருவிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு செலவுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்த பின் அக்கோஷ்டியுடன் ஷீரடிக்கு புறப்பட்டார். எல்லோரும் மறுநாள் ஷீரடியை அடைந்து மசூதிக்கு சுமார் 11 மணிக்கு சென்றனர். பாபாவின் வழிபாட்டிற்காக குழுமியுள்ள பக்தர்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருப்பதை கண்ட அவர்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ந்தனர். ஆனால் பந்த் திடீரென்று வலிப்பு வந்து உணர்வின்றி கீழே சாய்ந்தார். அவர்கள் எல்லோரும் பீதி அடைந்தனர். எனினும் அவரை திரும்ப உணர்வுக்கு கொண்டு வர தங்களால் இயன்றதை செய்தனர். பாபாவின் அருளாலும் அவர் தலைமீது தெளிக்கப்பட்ட நீராலும் பிரகஞ்சைக்கு வந்து அப்போதுதான் தூக்கத்திலிருந்து விழித்தவர் போல் எழுந்து உட்கார்ந்தார். மற்றொரு குருவின் சீடர் அவர் என்று அறிந்து கொண்ட சர்வாந்தர்யாமியான பாபா அஞ்சாமல் இருக்கும்படி அவருக்கு உறுதி கூறி அவரது சொந்த குருவின் மீதுள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தி கீழ்கண்டவாறு அவரிடம் கூறினார். வருவது வரட்டும், விட்டுவிடாதே. உனது ஆதாரத்தையே, அதாவது குருவையே உறுதியாக பற்றி கொண்டு எப்போது நிதானத்துடனும் சதா காலமும் அவரிடம் ஒன்றியும் இருப்பாய். இம்மொழிகளின் குறிப்பை பந்த் உடனே அறிந்து கொண்டார். இவ்விதமாக அவர் தமது சத்குருவை நினைவு கூர்ந்தார். பாபாவின் இந்த அன்பை அவர் தம் வாழ்நாளில் மறக்கவே இல்லை. ஹரிசந்திர பிதலே. பம்பாயின் ஹரிசந்திர பிதலே என்னும் பெயருள்ள மனிதர் ஒருவர் இருந்தார். காக்காய் வலிப்பின் 60 ஒரு மகன் அவருக்கு இருந்தான். பல அலோபதி ஆயுர்வேத வைத்தியர்களிடம் காண்பித்தும் குணமேதும் ஏற்படவில்லை. ஒரே ஒரு வழிதான் பாக்கி இருந்தது, அதாவது ஞானிகளிடம் அடைக்கலம் புகுவது. தாஸ்கனு தமது மிக சிறந்த அற்புதமான கீர்த்தனைகளால் பம்பாய் ராஜதானி எங்கும் பாபாவின் புகழை பரவ செய்தார் என்று அத்தியாயம் 15 முன்னரே குறிப்பிடப்பட்டுள்ளது. பிதலே இக்கீர்த்தனைகள் சிலவற்றை 1910 கேட்டார். அதிலிருந்து மற்றவர்கள் மூலமாகவும் பாபா தமது ஸ்பரிசத்தாலும் வெறும் பார்வையாலும் மட்டுமே அநேக தீர்க்க முடியாத வியாதிகளை
குணப்படுத்தி இருப்பதாக அறிந்தார். ஆனால் சாய்பாபாவை காண அவர் மனதில் ஆர்வம் எழுந்தது. எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு வெகுமதிகளையும் பல கூடைகளையும் எடுத்துக்கொண்டு பிதலே குடும்பத்துடன் ஷீரடிக்கு வந்து சேர்ந்தார். பின்னர் அவர்களுடன் மசூதிக்கு சென்று பாபாவின் முன் வீழ்ந்து நமஸ்கரித்து விட்டு தனது நோயாளி புதல்வனை பாபாவின் பாதங்களில் வைத்தார். பாபா அக்குழந்தை கண்ட அத்தருணத்திலேயே ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது. கண்களை சுழட்டி கொண்டு அப்புதல்வன் உணர்வற்று கீழே விழுந்தான். அவனது வாய் நுரை தள்ளி உடம்பு முழுவது வியர்த்து கொட்டியது. உயிரை விட்டுவிட்டான் போல் தோன்றியது. இதை கண்டு பெற்றோர் மிகவும் படபடத்து உணர்ச்சி வசப்பட்டனர். பையனுக்கு அடிக்கடி வலிப்பு வருமாயினும் இந்த வலிப்பு நீண்டதாக தோன்றியது. தாயாரின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து அழத் தொடங்கிவிட்டாள். கொள்ளைக்காரனுக்கு பயந்து ஒரு வீட்டில் ஒளிந்த ஒருவன் மீது அவ்வீடு சரிந்து விழுந்து விட்டதைப் போலவும், புலிக்கு பயந்து ஓடிய பசு ஒன்று கசாப்பு கடைக்காரன் கையில் அகப்பட்டு கொண்டதைப் போலவும், வெப்பம் தாங்காது ஒரு மரத்தடியில் ஒதுங்கிய ஒரு வழிப்போக்கன் மீது அம்மரமே சாய்ந்து விழுந்து விட்டதை போன்றும், பக்தி உள்ள ஒருவன் கோயிலுக்கு வழிபட சென்ற போது அக்கோவிலை அவன் மீது விழுந்து விட்டதை போன்றும் தனது நிலை இருப்பதாக கூறி அவள் ஓலமிடத் தொடங்கினாள். பின் பாபா அவளை நோக்கி, இம்மாதிரி ஓலம் இடாதே, கொஞ்சம் பொறு, அமைதியாயிரு, உன் இருப்பிடத்துக்கு இவனை எடுத்து செல், அரை மணி நேரத்தில் அவன் சுவாதீனத்துக்கு வருவான் என்று கூறி தேற்றினார். பாபா கூறியபடியே அவர்கள் செய்தனர். பாபாவின் மொழிகள் உண்மையானதை கண்டனர். வாதாவுக்கு எடுத்து செல்லப்பட்ட உடனேயே பையன் குணமடைந்தான். பிதலையின் குடும்பத்தார் அனைவரும் மிகவும் ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் ஐயம் அழிந்தது. பின் பிதலை தன் மனைவியுடன் பாபாவை காண வந்தார். அவர் முன் மிக பணிவாகவும் மரியாதையாகவும் வீழ்ந்து நமஸ்கரித்து விட்டு பாபாவின் கால்களை பிடித்தவாறே மனதில் பாபாவின் உதவிக்கு நன்றி செலுத்தினார். பாபா புன்சிரிப்புடன், உமது எல்லா எண்ணங்களும் சந்தேகங்களும் கருத்துக்களும் இப்போது சாந்தப்படுத்தப்பட்டனவா? நம்பிக்கையும் பொறுமையும் உடையோரை ஹரி காப்பாற்றுகிறார் என்றார். பிதலே வசதியுள்ள பணக்கார மனிதர். பெருமளவில் அவர் இனிப்புகளை விநியோகித்து பாபாக்கு மிக சிறந்த பழங்களையும் வெற்றிலை பாக்குகையும் அளித்தார். பிதலையின் மனைவி மிக சிறந்த பண்புடையவள், எளிமை, அன்பு, நம்பிக்கை உடையவள். தூணுக்கு அருகில் அமர்ந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிய பாபாவை வார்த்த வண்ணம் அமர்ந்திருப்பாள். அவளது நட்பும் அன்பும் உள்ள குணத்தை கண்டு பாபா மிகவும் சந்தோஷம் அடைந்தார். முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தம்மிடம் சரணடைந்து வழிபோடுவர் போல் ஞானிகளும் கடவுளும் சார்ந்திருக்கின்றனர் அன்றோ. பாபாவின் சன்னிதானத்தில் சில இன்பமான நாட்களை கழித்த பின்னர் அக்குடும்பத்தினர் புறப்படுவதற்கு பாபாவின் அனுமதியை பெற மசூதிக்கு வந்திருந்தனர். உதியையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு பாபா அளித்த பின் பிதலையை அருகில் அழைத்தார். பாபு, நான் உனக்கு முன்பே 2 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். இப்போது 3 ரூபாய் தருகிறேன். இதை உனது பூஜையறையில் வைத்துக்கொள், நீ நன்மை அடைவாய் என்று கூறினார். இவைகளை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர் முன் வீழ்ந்து வணங்கிவிட்டு அவரது ஆசீர்வாதத்துக்காக வேண்டி நின்றார். ஷீரடிக்கு இதுவே தமது முதல் விஜயம். ஆதலால் பாபா தாம் முன்னரே 2 ரூபாய் கொடுத்ததாக சொல்லியது தமக்கு விளங்கவில்லை என்ற எண்ணம் அவர் மனதில் எழுந்தது. இப்புதிர் விடுபடுவதற்கு அவர் ஆவலாயிருந்தார். ஆனால் பாபா மௌனமாக இருந்து விட்டார். பிதலே பம்பாய்க்கு திரும்பிய பின் தனது கிள தாயாருக்கு ஷீரடியில் நடந்த எல்லாவற்றையும் பாபா அவருக்கு முன்னரே 2 ரூபாய் கொடுத்திருப்பதாக சொன்ன புதிரையும் கூறினார். இந்த கிழவிக்கு அப்புதிர் புரியவில்லை. ஆனால் இதை பற்றி தீவிரமாக சிந்தித்த பின் நினைவுக்கு வந்த ஒரு பழைய சம்பவம் அப்புதிரை விடுவித்தது. உனது மகனோடு இப்போது நீ சாய்பாபாவை பார்க்க சென்றது போல் பல ஆண்டுகளுக்கு முன் உனது தந்தையும் உன்னை அக்கல்கோட்டுக்கு அப்பெருமானின் தரிசனத்துக்காக அழைத்து சென்றார். அப்பெருமான் கூட ஒரு சித்தர், பரிபூர்ண யோகி, சர்வ வியாபி, தாராள மனதுடையவர். உனது தந்தை தூயவர், பக்தி உடையவர். அவரது வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் உனது தந்தைக்கு 2 ரூபாய்களை பூஜையறையில் வைத்து வழிபடுவதற்காக அளித்தார். உனது தந்தை தான் சாகும் வரை அதை முறைப்படி வழிபட்டு வந்தார். ஆனால் அதற்கு பின் வழிபாடு புறக்கணிக்கப்பட்டு இந்த ரூபாய்கள் தொலைந்து போயின. சில ஆண்டுகளுக்கு பின் அவற்றின் நினைப்பு மறந்து போயின. தற்போது நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்ததால் சாய்பாபாவின் ரூபத்தில் அக்கல்கோட் மகராஜ் உனது கடமை வழிபாடு இவற்றை நினைவூட்டவும் அபாயங்களை அகற்றிவிடவும் தோன்றியிருக்கிறார். இனிமேலாவது ஜக்கிரதையாக எல்லா ஐயங்களையும் கெட்ட எண்ணங்களையும் அகற்றிவிட்டு உன மூதாதையார் வழி நின்று நன்றாக நடந்து கொள். குடும்ப தெய்வங்களையும் காசுகளையும் வணங்கி நன்றாக எடை போட்டு நாளிகளின் ஆசைகளில் பெருமை கொள். உனது பக்தி உணர்ச்சிக்கு சமர்த்த சாயி அன்புடன் புத்துணர்ச்சி ஊட்டியிருக்கிறார். உனது நன்மைக்காக அதை பயிர் செய்வாய் என்று கூறினாள். தாயாரின் மொழிகளை கேட்டு பிதலை மிகவும் ஆச்சரியப்பட்டார். பாபாவின் சர்வ வியாபத்துவ தன்மையை அவர் அறிய தலைப்பட்டு அதில் உறுதியானார். பாபாவின் தரிசனத்தின் முக்கியத்துவத்தையும் அவர் அறிந்தார். இதிலிருந்து அவர் குணத்தை பற்றி சர்வ ஜாக்கிரதை உடையவரானார்.
ஆம்டேக்கர். புனேவை சேர்ந்த கோபால் நாராயண ஆம்டேக்கர் என்பவர் பாபாவின் பக்தர். அவர் 10 ஆண்டுகளுக்கு தானே ஜில்லாவிலும் பின்னர் ஜவுகர் ஜில்லாவிலும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்டில் பணியாற்றிய பிறகு ஓய்வு பெற்றார். வேறு ஒரு வேலை பெறுவதற்காக அவர் முயற்சித்தார். ஆனால் முடியவில்லை. மற்ற கேடுகளால் அவர் தாக்கப்பட்டு அவரது நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே வந்தது. அதே நிலைமையில் ஷீரடிக்கு ஒவ்வொரு ஆண்டும் சென்று தனது கவலைகளை பாபாவின் முன் சமர்ப்பிப்பதாக 7 ஆண்டுகள் கழித்தார். 1916 அவரது நிலைமை மோசமாகி ஷீரடியிலே தற்கொலை செய்து கொள்வது என தீர்மானித்தார். எனவே தன் மனைவியுடன் ஷீரடிக்கு வந்து 2 மாதங்கள் தங்கியிருந்தார். ஒரு நாள் தீஷிதர் வாதாவின் முன்னால் உள்ளே மாட்டு வண்டியில் அமர்ந்து கொண்ட போது பக்கத்தில் உள்ள ஒரு கிணற்றில் குதித்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள அவர் தீர்மானித்து விட்டார். அவர் ஒரு மாதிரியாக எண்ண பாபா வேறு விதமாக நடப்பித்தார். இந்த இடத்துக்கு சில அடி தூரத்தில் இருந்த ஒரு ஹோட்டல் முதலாளியும் பாபாவின் அடியவருமான சகுன் என்பவர் வெளியே வந்து அவரிடம் அக்கல்கோட் மகராஜின் இச்சரிதத்தை நீங்கள் எப்போதாவது படித்திருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம்டேக்கர் அவரிடமிருந்து இந்நூலை வாங்கி படிக்க தொடங்கினார். எதேச்சையாக அல்லது தேவாதீனமாக கீழ்கண்ட ஒரு கதை அவர் படிக்க தொடங்கினார். அக்கல்கோட் மகராஜின் அடியவர் ஒருவன் தீர்க்க முடியாத ஒரு வியாதியால் மிகவும் அல்லுற்று கொண்டிருந்தான். அந்த வேதனையை மேற்கொண்டு தாங்க முடியாதவர் போலவே அவர் மனம் உடைந்து தனது தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஒரு நாள் நள்ளிரவில் கிணற்றில் குதித்து விட்டான். உடனே மகராஜ் அங்கு வந்து அவனை தன் கரங்களாலே வெளியே எடுத்து, நல்லதோ கெட்டதோ உன் முந்தைய கர்மத்தின் பயனை நீ அனுபவித்தாக வேண்டும். இந்த அனுபவித்தல் பூர்ணமெய்தவில்லையானால் தற்கொலை உனக்கு உதவி அளிக்காது. மீண்டும் ஒரு பிறவி எடுத்து அக்கஷ்டத்தையே அடைய வேண்டும். எனவே உன்னை நீயே கொன்று கொள்வதற்கு பதிலாக ஏன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து முந்தைய கர்மத்தின் பலன்களை எல்லாம் முழுவதுமாக தீர்த்துவிடக் கூடாது என்றார். இந்த பொருத்தமான தக்க சமயத்தில் கிடைத்த கதையை படித்துவிட்டு ஆம்டேக்கர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். உள்ளம் உருகினார். பாபாவின் குறிப்பை கதையின் மூலம் அவர் பெற்றிருக்காவிட்டால் அவர் உயிருடன் இருந்திருக்க மாட்டார். பாபாவின் சர்வ வியாபத்துவத்தையும் தயாளத்தையும் கண்டு பாபா மேலுள்ள நம்பிக்கை அவருக்கு உறுதியாகி பாபாவின் பெரும் பக்தராகி விட்டார். அவர் தந்தையார் அக்கல்கோட் மகராஜின் பக்தராக இருந்தவர். சாய்பாபா அவரையும் அவர் தந்தையார் சென்ற அச்சுவடிலேயே சென்று அவரிடம் பக்தி பூண்டவராக தொடர்ந்தெடுக்கும்படி விரும்பினார். பின்னர் பாபாவின் ஆசீர்வாதம் பெற்றார். அவரின் எதிர்காலம் சிறப்புற தொடங்கியது. பின்னர் ஜோதிடம் படித்து அதில் திறமை பெற்று தனது செல்வத்தை பெருக்கினார். போதுமான பணத்தை சம்பாதிக்க அவரால் இயன்று தனது பிற்கால வாழ்வை சௌகரியமாகவும் வசதியாகவும் கழித்தார். இத்துடன் அத்தியாயம் 26 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 27. விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றை கொடுத்து அனுகூலம் செய்தல், தீஷித்தின் விட்டல் காட்சி, கீதா ரகசியம், கபர்டே குடும்பம். பாபா தமது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி மத சம்பந்தமான நூல்களை பாராயணத்துக்காகவும் இதர விஷயங்களுக்காகவும் பக்தர்களுக்கு அளித்து எங்கனம் அனுகூலம் செய்தார் என்பதை இவ்வத்தியாயம் கூறுகிறது. முன்னுரை. ஒரு மனிதன் கடலில் மூழ்கும் போது எல்லா தீர்த்தங்களிலும் புனித ஆறுகளிலும் நீராடிய புண்ணியம் அவனை வந்தெய்துகிறது. அதே மாதிரியாக ஒரு மனிதன் சத்குருவின் பாதங்களில் அடைக்கலம் புகும்போது மூவரையும், அதாவது பிரம்மா, விஷ்ணு, மகாதேவர், பரபிரம்மத்தையும் வணங்கும் பேறு அவனுக்கு உண்டாகிறது. கற்பக தருவும் ஞான சாகரமும் நமக்கு ஆன்ம உணர்வை அளிப்பவருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஓ சாயி, தங்களது கதைகள் பால் எங்களுக்கு ஆர்வம் உண்டாக செய்யுங்கள். சாதக பறவை மேகங்களில் உள்ள உறையும் நீரை பருகி இன்பம் அடையும். இதை கற்போரும் கேட்போரும் அதே மனநிறைவு பாங்கில் இவைகளை ஆர்வத்துடன் பருகட்டும். தங்களது கதைகளை கேட்டு கொண்டிருக்கும் போது அவர்களுக்கும் அவர்களது குடும்பமும் சாத்வீக உணர்வுகள் அனைத்தையும் பெறட்டும். அதாவது மனம் உருகி கண்களில் நீர் நிறைய அவர்கள் மூச்சு ஒரே சீராக அமைந்து அவர்கள் மனம் அமைதி அடைந்து மயிர் கூச்சரித்து அழுது தேம்பி உடல் குலுங்கட்டும். எங்கள் பகைமையும் வித்தியாசங்களும் பெரியவனாயினும் சிறியவனாயினும் மறைந்தொழியட்டும். இவைகள் எல்லாம் நடந்தால் குருவின் கிருபை அவன் மீது மலர்ந்திருக்கிறது என்பது பொருள். இத்தகைய உணர்வுகள் உன்பால் எழும்போது குரு மிக மிக மகிழ்கிறார். ஆத்ம உணர்வு என்னும் லட்சியத்தில் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார். பாபாவிடம் முழுமையான இதயபூர்வமான சரணாகதி எய்தலே மாயையின் பிடிகளில் இருந்து விடுபடுவதற்கு மிக சிறந்த வழியாகும்.
மாயைக்கு அப்பால் வேதங்களால் உன்னை எடுத்து செல்ல முடியாது. சத்குரு ஒருவரே அங்கனம் செய்ய முடியும். பரம்பொருளை எல்லா ஜீவராசிகளிடமும் காண முடியும். புனிதமாக்கப்பட்ட நூலை அளித்தல். பாபா உபதேசம் அளிக்கும் பல முறைகளை முந்தைய அத்தியாயங்களில் நாம் முன்னரே கண்டிருக்கிறோம். அவற்றில் ஒரு முறை இங்கு காண்போம். தாங்கள் சிறப்பாக பாராயணம் செய்ய விரும்பிய சில மத சம்பந்தமான நூல்களை பாபாவிடம் எடுத்து சென்று அவர் திருக்கரங்கள் பட்டு புனிதமாக்கப்பட்ட பின் அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வது சிலரின் வழக்கமாக இருந்து வந்தது. அத்தகைய நூல்களை அவர்கள் தினந்தோறும் படிக்கும் போது பாபா அவர்களுடன் இருப்பதாக உணர்ந்தனர். ஒருமுறை காக்கா மகாஜனி ஏக்நாத் பாகவதம் புத்தகம் ஒன்றுடன் ஷீரடிக்கு வந்தார். ஷாமா இந்நூலை படிப்பதற்காக மசூதிக்கு எடுத்து சென்றார். பாபா அதை அவரிடம் வாங்கி இங்கும் அங்குமாக சில பக்கங்களை புரட்டிவிட்டு ஷாமாவிடம் திரும்ப அளித்து, இதை நீ வைத்துக்கொள் என்றார். ஷாமா, இது காக்கா உடையது, அவருக்கு இதை திருப்பி கொடுத்துவிட வேண்டும். அதற்கு பாபா, இல்லை இல்லை, நான் இதை உனக்கு அளித்ததால் நன்மைக்காக உன்னிடமே வைத்துக்கொள், உனக்கு அது பயன்படும். இவ்விதமாக பல நூல்கள் ஷாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. காக்கா இன்னும் சில நாட்களில் மற்றொரு பாகவதத்துடன் வந்து அதை பாபாவின் கரங்களில் அளித்தார். பாபா அவருக்கு அதை பிரசாதமாக திருப்பி அளித்து அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் அது அவரை நல்ல நிலையில் வைத்திருக்கும் என்றும் கூறினார். காக்காவும் அதை வணக்கத்துடன் பெற்றுக்கொண்டார். ஷாமாவும் விஷ்ணு சஹஸ்ரநாமமும். ஷாமா பாபாவின் மிக நெருங்கிய பக்தர். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் ஒரு பிரதியை பிரசாதமாக அவருக்கு அளிப்பதன் மூலம் பாபா அவருக்கு அருள் செய்ய விரும்பினார். ஒருமுறை ஒரு ராம்தாசி பக்தர் ஷீரடிக்கு வந்து அங்கு சில காலம் வாழ்ந்தார். அவர் தினந்தோறும் பின்பற்றிய ஒழுங்குமுறை கீழ்வருமாறு. அதிகாலையில் அவர் எழுந்திருந்து முகம் கழுவி குளித்துவிட்டு காவி உடுத்தி கொண்டு திருநீற்ற உடலில் தரித்து கொண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம், அத்தியாத்ம ராமாயணம் ஆகிய புனித நூல்களை நம்பிக்கையுடன் படிப்பார். அவர் இவற்றை அடிக்கடி பலமுறை படித்தார். சில நாட்களுக்கு பின்னர் பாபா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஷாமாவுக்கு ஆரம்பித்து வைத்து அவருக்கு அருள் செய்ய நினைத்தார். எனவே ராம்தாஸை தன்னருகில் அழைத்து, நான் தாங்க முடியாத வயிற்று வலியால் அல்லல் உறுகிறேன். சூரத்தாவரை, அதாவது மிதமான பேதி மருந்து உட்கொண்டால் என்று வலி நிற்காது. எனவே கடை வீதிக்கு போய் இம்மருந்தை வாங்கி வா என்றார். பின்னர் தமது யாஸ்தானத்தில் இருந்து இறங்கி ராம்தாசி படுத்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்து தமது இடத்துக்கு வந்து ஷாமாவிடம், ஓ ஷாமா, இப்புத்தகம் மிகவும் பயனுள்ளது, பலன் உள்ளது. எனவே இதை உனக்கு பரிசளிக்கிறேன். ஒருமுறை நான் தீவிரமாக கஷ்டப்பட்டேன். எனது இதயம் துடிக்க தொடங்கி என் உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது. அத்தகைய தருணத்தில் நான் இந்நூலை எனது மார்போடு வைத்து அணைத்து கொண்டேன். அப்போது அது எத்தகைய ஆறுதலை அளித்தது. அல்லாவே என்னை காப்பாற்ற கீழிறங்கி வந்தார் என்று நினைத்தேன். எனவே இதை உனக்கு கொடுக்கிறேன். மெதுவாக படி. தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு நாமத்தையாவது படி. இது உனக்கு நன்மை செய்யும். அதற்கு ஷாமா, அது எனக்கு வேண்டாம். அதன் சொந்தக்காரன ராம்தாஸி ஒரு பைத்தியம், பிடிவாதக்காரன், கோபக்காரன், நிச்சயம் என்னுடன் சண்டைக்கு வருவான். மேலும் நான் ஒரு பட்டிக்காட்டான். ஆதலால் எனக்கு இந்நூலிலுள்ள சமஸ்கிருத எழுத்துக்கள் படிக்க தெரியாது. ஷாமா பாபா தமது இசையின் மூலம் தன்னை ராம்தாஸுக்கு எதிராக கிளப்பி விடுவதாக நினைத்தார். பாபா அவருக்காக என்ன நினைத்தார் என்பதை பற்றிய எண்ணமே அவருக்கு இல்லை. ஷாமா ஒரு பட்டிக்காட்டாக இருந்த போதும் அவருடைய நெருங்கிய பக்தராகையால் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அவர் கழுத்தில் சூட்டி உலக துன்பங்களில் நின்று அவரை காக்க பாபா எண்ணியிருக்க வேண்டும். கடவுள் நாமத்தின் சக்தி யாவரும் அறிந்ததே. அது நம்மை எல்லா பாவங்களில் நின்றும் காப்பாற்றி பிறப்பு இறப்பு சூழலில் நின்று நம்மை விடுதலையாக்கிறது. இதைவிட சுலபமான சாதனம் வேறெதுவும் இல்லை. நம் மனதை மிக சிறந்த முறையில் அது தூய்மைப்படுத்துகிறது. அதற்கு எவ்வித சடங்கு முறைகளோ தடையோ கிடையாது. அது எவ்வளவு சுலபம், அவ்வளவு பயனுள்ளது. ஷாமா இந்த சாதனையில் ஆர்வம் கொள்ளாதவராய் இருப்பினும் பாபா இதைத்தான் ஷாமாவை செய்யும்படி விரும்பினார். எனவே பாபா அதை அவர் மேல் திணித்தார். ஏக்நாத் மகாராஜ் இம்மாதிரியாகவே ஒரு ஏழை பிராமணனிடம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை திணித்து அவனை காப்பாற்றினார் என்று வெகு நாட்களுக்கு முன்பே கூறப்பட்டிருக்கிறது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வதும் மனதை தூய்மைப்படுத்துகின்ற சிறந்த அகலமான வழியாகும். எனவே தான் பாபா இதை ஷாமாவிடம் திணித்தார். ராம்தாஸி சூரத்தாவரை விதைகளுடன் உடனே திரும்பினார். அங்கிருந்த அண்ணா சுஞ்சனிக்கர் நாரதர் வேலை செய்ய விரும்பி நடந்தது எல்லாம் அவரிடம் உரைத்தார். ராம்தாஸி உடனே கோபத்தால் குதித்தார். தனது முழு வெறியுடன் ஷாமாவுடன் இறங்கி வந்தார். தனக்கு வயிற்றுவலி என்ற பெயரில் மருந்து வாங்கி வர அவரை அனுப்பும்படி பாபாவை தூண்டிவிட்டது ஷாமாதான் என்று இவ்வாறாக அவர் புத்தகத்தை எடுத்துக்கொண்டார் என்றும் கூறினார். ஷாமாவை அவர் திட்டவும் செய்து அவர் புத்தகத்தை திருப்பி தரவில்லையானால் அவர் முன் தன் மண்டை உடைத்து கொள்ளப் போவதாக கூறினார்.
ஷாமா அமைதியாக அவருடன் எதிர்த்து பார்த்தார். அது பயனளிக்கவில்லை. பின் பாபா அன்புடன் அவரை நோக்கி, ஓம் ராம்தாஸி, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு கலங்கி போயிருக்கிறாய்? ஷாமா நம் பையன் இல்லையா? வீணாக அவனை ஏன் திட்டுகிறாய்? இவ்வளவு சண்டை போடும் ஆளாக நீ எப்படி இருக்கிறாய்? மிருதுவான இனிமையான மொழிகளை பேச உன்னால் முடியாதா? நீ தினந்தோறும் இந்த புனித நூல்களை படிக்கிறாய், எனினும் உன் மனது தூய்மையற்றதாகவும் உனது உணர்வுகள் கட்டுப்பாடு இல்லாமலும் இருக்கின்றன. நீ என்ன ராம்தாஸி? போ, இவைகள் எல்லாவற்றிலும் நீ பற்றென்று கவனமின்றி இருக்க வேண்டும். இந்த புத்தகத்தை நீ இவ்வளவு அதிகமாக விரும்புவது வியப்பா இல்லை? உண்மையான ராம்தாஸிக்கு மம்தா, அதாவது பற்றி இருக்க கூடாது. சமதா, அதாவது எல்லோரையும் ஒன்றி என பாவிக்கும் பண்பு இருக்க வேண்டும். ஷாமா பையனுடன் ஒரு புத்தகத்துக்காக நீ இவ்வளவு சண்டை செய்து கொண்டிருக்கிறாய். போ, உன் இடத்தில் அமர்ந்து கொள். பணம் கொடுத்தால் ஏராளமான புத்தகங்கள் கிடைக்கும், ஆனால் மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள். நன்றாக நினைத்து பார்த்து தயவுள்ளவனாய் இரு. உன் புத்தகம் என்ன மதிப்பு பெறும்? ஷாமாவுக்கு இதை பற்றி கவலை இல்லை. நான் தான் அதை எடுத்து அவனிடம் கொடுத்தேன். உனக்கு இது மனப்பாடமாக தெரியும். ஷாமா இதை படித்து பலனடைய வேண்டும் என்று நான் எண்ணினேன். எனவே தான் அதை அவனிடம் கொடுத்தேன் என்றார். பாபாவின் மொழிகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன. அவைகளின் பலன் ஆச்சரியமானது. ராம்தாஸி அமைதியானார். ஷாமாவிடம் அதற்கு பதிலாக பஞ்சரத்னி கீதை என்று ஒன்று எடுத்துக்கொள்வதாக கூறினார். ஷாமா அதிக சந்தோஷமடைந்து, ஒன்று ஏன், பதிலாக உனக்கு 10 பிரதிகள் தருகிறேன் என்று கூறினார். முடிவாக இவ்விஷயம் சமாதானத்துக்கு வந்தது. எந்த கடவுளை அறிய வேண்டும் என்று அவர் கவலைப்பட்டது கிடையாதோ அவரை பற்றிய விஷயங்கள் அடங்கியுள்ள பஞ்சரத்தினி கீதையை ராம்தாஸி கேட்டது ஏன்? தினந்தோறும் மசூதியில் பாபாவின் முன் மத புத்தகங்கள் படித்த ராம்தாஸி சாமாவுடன் அவர் முன்னிலையில் சண்டை செய்வானேன் என்ற கேள்விகள் எல்லாம் கருதுங்கால் பழியை யாரிடம் ஒதுக்குவது என்பதும் யாரை திட்டுவது என்பதையும் நாம் அறியோம். இந்நிகழ்ச்சி நடந்திராவிட்டால் ஈஸ்வர நாமத்தின் மகிமை, விஷ்ணு சரஸ்வநாம பாராயணம் ஆகிய விஷயங்கள் எல்லாம் ஷாமாவின் அறிவிற்கு எட்டியிருக்காது என்பதை மட்டுமே நாம் அறிவோம். எனவே பாபாவின் கற்பிக்கும் முறையும் ஆரம்பித்து வைக்கும் முறையும் விசேஷமானது என்று நாம் காண்கிறோம். இவ்விஷயத்தில் ஷாமா அந்நூலை படிப்படியாக கற்கவே செய்தார். பூனே இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியரும் ஸ்ரீமான் பூட்டியின் மருமகனுமான பேராசிரியர் ஜிஜி நார்கே MA MSc என்பவருக்கு இதை விவரித்து சொல்லும் அளவுக்கு அதிக வல்லமை பெற்றார். விட்டல் காட்சி. ஒரு நாள் காக்கா சாஹிப் தீஷித் ஷீரடியில் உள்ள தனது வாதாவில் காலை குளியலுக்கு பின் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது விட்டலின் தெய்வீக காட்சி ஒன்று கிடைத்தது. அதன் பின்பு பாபாவை அவர் காண சென்ற போது, விட்டல் பாடில் வந்தாரா? நீர் அவரை காணவில்லையா? அவர் மிகவும் நழுவல் பேர்வழி. இருக அவரை பிடித்து கொள்ளும், இல்லாவிடில் உமக்கு டேக்கே கொடுத்து விட்டு ஓடி போய் விடுவார் என்று கூறினார் பாபா. பின்னர் மத்தியான வேளையில் பண்டரிபுரத்து விட்டலின் 20-25 படங்களுடன் ஒரு வியாபாரி வந்தான். தான் தியானத்தில் கண்ட விட்டலின் உருவத்துடன் அது அப்படியே அச்சாக பொருந்திருந்தது கண்டு தீஷித் அதிசயமடைந்தார். பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்து மிகுந்த விருப்பத்துடன் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜையில் வழிபாட்டுக்காக வைத்தார். கீதா ரகசியம். பிரம்ம வித்தியை கற்பவர்களை பாபா எப்போதும் நேசித்தார், அவர்களை ஊக்குவித்தார். உதாரணத்துக்கு ஒருமுறை பாபு சாஹேப் ஜோக் ஒரு பார்சலை பெற்றார். லோகன்மானிய திலகர் எழுதிய கீதா ரகசியத்தின் ஒரு பிரதி அதனுள் இருந்தது. தனக்கு அக்குளில் அதை வைத்தவாறு மசூதிக்கு வந்து அவர் பாபாவின் முன் வீழ்ந்து பணிந்த போது பார்சல் பாபாவின் பாதத்தில் சென்று விழுந்தது. பாபா அது என்ன என்று விசாரித்தார். அவ்விடத்திலே பார்சல் உடைக்கப்பட்டு அப்புத்தகம் பாபாவின் கரத்தில் வைக்கப்பட்டது. இங்கு அங்குமாக அதன் சில பக்கங்களை அவர் புரட்டிவிட்டு தமது பையில் இருந்து ₹1 எடுத்து அதன் மீது வைத்து அது ஜோக்கிடம் கொடுத்து, இதை முழுமையும் படி, உனக்கு நன்மை விளையும் என்றார். கபர்டே குடும்பம். கபடே பற்றிய விளக்கங்களுடன் இவ்வத்தியாயத்தை நாம் முடிப்போம். ஒருமுறை தாத்தா சாஹேப் கபடே தன் குடும்பத்துடன் ஷீரடிக்கு வந்து சில மாதங்கள் தங்கியிருந்தார். தாத்தா சாஹேப் சாதாரண மனிதர் அல்ல. அவர் அமராவதியின் மிகப்பெரிய பணக்காரர், மிகவும் புகழ்பெற்ற அட்வொகேட்டும் டெல்லி கவுன்சிலின் அங்கத்தினர்களில் ஒருவரும் ஆவார். மிகுந்த புத்தி சாதுரியம் உடையவரும் மிக சிறப்பான பேச்சாளரும் ஆவார். ஆயினும் பாபாவின் முன் வாய் திறக்க அவருக்கு தைரியம் இல்லை. பெரும்பாலான பக்தர்கள் பாபாவுடன் அடிக்கடி பேசி விவாதித்தனர். ஆனால் கபர்டே, நூல்கர், பூட்டி ஆகிய மூவர் மட்டும் எப்போதும் மௌனமாக இருந்தனர். அவர்கள் சாந்தம், எளிமை, பொறுமை, நற்பண்பு வாய்க்க பெற்றவர்கள். தாத்தா சாஹிப் மற்றவருடன் பஞ்சதசியை, அதாவது புகழ்பெற்ற வித்யாராணியரால் இயற்றப்பட்ட அத்வைத தத்துவத்தை பற்றிய பிரசித்தமான சமஸ்கிருத நூல் படிக்கும் வழக்கம் செய்யும் வல்லமை பெற்றவர். அவர் மசூதிக்கு பாபாவின் முன் வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். வேதங்களில் கூட ஒருவன் எவ்வளவுதான் கற்று தேண்டிருப்பினும் பிரம்மத்தை அறிந்தவன் முன் உண்மையிலே மங்கி விடுகிறான்.
ஆன்ம அறிவின் முன் கல்வி பிரகாசிக்க முடியாது. தாத்தா சாஹேப் 4 மாதங்கள் தங்கியிருந்தார். ஆனால் அவர் மனைவியோ 7 மாதங்கள் தங்கியிருந்தார். இருவரும் தங்களின் ஷீரடி வாசத்தை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருமதி கபர்டே பாபாவின் பால் விசுவாசம், பக்தி, ஆழ்ந்த அன்பு இவைகளை கொண்டிருந்தாள். ஒவ்வொரு மதியமும் மசூதிக்கு அவளே பாபாவுக்கு நைவேத்தியத்தை எடுத்து வருவாள். அது பாபாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் அவள் உண்ண செல்லுவாள். அவளது நிதானமான உறுதியான பக்தியை மற்றவர்களுக்கு காட்ட பாபா விரும்பினார். ஒரு நாள் அவள் சன்சா, அதாவது கோதுமை பலகாரம், பூரி, சாதம், சூப், சர்க்கரை பொங்கல், வற்றல் இவைகளுடன் மசூதிக்கு வந்தாள். வழக்கமாக மணிக்கணக்கில் காக்கும் பாபா உடனே எழுந்திருந்து தனது சாப்பாட்டு இடத்துக்கு சென்று பாத்திரத்தின் மூடியை எடுத்துவிட்டு ஊக்கத்துடன் அவைகளை உண்ணத் தொடங்கினார். அதற்கு ஷாமா, ஏன் இந்த பாரபட்சம்? மற்றவர்களின் உணவை வீசி எறிந்துவிட்டு அவைகளை கண்ணெடுத்து பார்ப்பதற்கு கவலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆனால் இதையோ தாங்களே ஊக்கத்துடன் வாங்குகிறீர்கள். அதற்கு நியாயம் செய்யுங்கள். இப்பெண்மணி பலகாரங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு இனிமையாக இருக்கின்றன? இது எங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கு பாபா, உண்மையிலே இவ்வுணவு அசாதாரணமானதுதான். முந்தைய பிறவியில் அவள் ஒரு வியாபாரியின் கொழுத்த பசுவாக அதிக பால் கொடுத்து வந்தாள். பின்னர் அவள் மறைந்து ஒரு தோட்டக்காரன் குடும்பத்திலும் பின்னர் சத்திரிய குடும்பம் ஒன்றிலும் பிறந்து ஒரு வணிகனை திருமணம் செய்து கொண்டாள். பின்னர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாள். மிக நீண்ட காலத்துக்கு பின் நான் அவளை காண்கிறேன். அவளது பாத்திரத்திலிருந்து சில அன்பு கவளங்களை நான் உண்பேன். இவ்வாறு கூறிக்கொண்டு அவளது பலகாரத்திற்குரிய முழு தீர்ப்பையும் வழங்கி தமது வாய், கை ஆகியவற்றை கழுவிக்கொண்டு மனநிறைவின் அறிகுறியாக ஏப்பம் விட்டு தமது இருக்கையில் அமர்ந்தார். பின்னர் அவள் வணங்கி அவர் கால்களை பிடித்துவிடத் தொடங்கினாள். பாபா அவளுடன் பேசத் தொடங்கி தம் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்த அவளது கையை ஆதரவாக பிடித்துவிடத் தொடங்கினார். இந்த பரஸ்பர சேவையை கண்டுவிட்டு ஷாமா வேடிக்கை செய்ய ஆரம்பித்தார். இது நன்றாக இருக்கிறது. கடவுளும் பக்தியும் ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொள்வதை காண்பது அற்புத காட்சியாகும் என்றார். அவளது விசுவாசமான சேவையை கண்டு பாபா அவளை மெதுவான, மிருதுவான, அற்புதமான குரலில் ராஜா ராமா, ராஜா ராமா என்று அப்போதிலிருந்து எப்போதும் ஸ்மரிக்கும்படியாக கூறி, அதை நீ செய்து வந்தால் உனது வாழ்க்கையின் நோக்கத்தை எய்துவாய். உனது மனம் சாந்தி பெற்று பெருமளவு நீ பயனடைவாய் என்றார். ஆன்மீக விஷயங்களை பற்றி பழக்கம் இல்லாதவர்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றும். உண்மையில் அது அவ்வாறு இல்லை. சக்திபாத் என்றழைக்கப்படும் குருவின் சக்தியை சீடனுக்கு மாற்றி விடுவது ஆகும். பாபாவின் மொழிகள் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவைகளாகவும் பயனுள்ளவையாகவும் இருக்கின்றன. ஒரே வினாடியில் அவைகள் அவளது உள்ளத்தை உழைத்து அங்கே இடம் பிடித்து விட்டன. குருவுக்கும் சீடனுக்கும் இருக்க வேண்டிய உறவு தன்மையை பற்றி இந்நிகழ்ச்சி நமக்கு விளக்குகிறது. இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து சேவை செய்ய வேண்டும். அவளுடைய எவ்வித பாகுபாடும் வித்தியாசமும் இல்லை. இருவரும் ஒருவரே. ஒருவர் இல்லாமல் மற்றவர் வாழ முடியாது. சீடன் குருவின் பாதங்களில் தனது தலையை வைப்பது புறத்தோற்றமே. உண்மையில் அந்தரங்கமாக அவர்கள் ஒன்றேயாம். அவர்களிடையே எவ்வித பாகுபாட்டையும் காண்பவன் இன்னும் பக்குவம் அடையாதவன் ஒழுங்கற்றவன். இத்துடன் அத்தியாயம் 27 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 28. ஷீரடிக்கு இழுக்கப்பட்ட சிட்டுக்குருவிகள். லட்சுமி சந்த், புர்கான்பூர் மாது, மேகா. முன்னுரை. சாயி முடிவானவரோ வரையறுக்கு உட்பட்டவரோ அல்ல. எறும்பு, பூச்சிகள் முதற்கொண்டு பிரம்மா வரையிலுள்ள எல்லா ஜீவராசிகளிலும் அவர் உறைந்திருக்கிறார். அவர் சர்வ வியாபி. வேத ஞானத்தில் நன்றாக பயிற்சி அடையவர். அங்கனமே ஆத்ம உணர்விலும் அவை இரண்டிலுமே அவர் வல்லவராகையால் சத்குருவாய் இருப்பதற்கு அவர் மிக பொருத்தமானவர். ஸ்ரீடர்களை தட்டி எழுப்பி அவர்களை ஆத்ம உணர்வில் ஸ்தாபிக்க இயலாத யாரும் எவ்வளவு கற்றறிந்தவராக இருப்பினும் சத்குரு என்றழைக்கப்படுவதற்கு தகுதி உடையவர் ஆகார். பொதுவாக இவ்வுடலை அன்னை ஈன்றெடுக்கிறாள். தவறாமல் வாழ்வை சாவு பின்தொடர்கிறது. ஆனால் சத்குருவோ வாழ்வு சாவு இரண்டையும் சத்குரு அழித்து விடுகிறார். எனவே மற்றொருவரை காட்டிலும் அதிக கருணையும் அன்பும் உடையவராவார். சாய்பாபா அடிக்கடி கூறுவதாவது, எனது ஆள், அதாவது பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், என்னிடமிருந்து 3000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் காலில் நூல் கட்டியுள்ள சிட்டுக்குருவியை போன்று ஷீரடிக்கு இழுக்கப்படுவான்.
இந்த அத்தியாயம் இம்மாதிரி 3 சிட்டுக்குருவிகள் இழுக்கப்பட்ட கதையை கூறுகின்றது. லாலா லட்சுமி சந்த். பம்பாயில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் அச்சகத்தில் இம்மனிதர் பணியாற்றி வந்தார். பின்னர் ரயில்வே டிபார்ட்மெண்டிலும் அதன் பின் ராலி பிரதர்ஸ் அண்ட் கம்பெனியிலும் இவர் குமஸ்தராக பணியாற்றினார். 1910 அவர் பாபாவில் தொடர்பு பெற்றார். கிறிஸ்துமஸுக்கு ஓராண்டு மாதங்களுக்கு முன்பாக தாடியுடன் கூடிய கிழவனார் ஒருவர் தன் பக்தர்கள் புடைசூழ நின்று கொண்டிருப்பதை தான் சாந்தா குரூஸில் இருக்கும்போது கனவில் கண்டார். சில நாட்களுக்கு பின் தாஸ்கனுவின் கீர்த்தனை கேட்பதற்காக தமது நண்பரான தத்தாத்ரேயர் மஞ்சுநாத் விஜூர் என்பவரின் வீட்டுக்கு சென்றார். கீர்த்தனை செய்யும் போது மக்கள் முன் பாபாவின் படத்தை வைப்பது தாஸ்கனுவின் வழக்கமாகும். தான் கனவில் கண்ட கிழவனாரின் உருவ அமைப்புகள் எல்லாம் இப்படத்துடன் அப்படியே அச்சாக பொருந்திருப்பது கண்டு லட்சுமிசந்த் அதிசயப்பட்டார். தான் கனவில் கண்ட கிழவனார் சாய்பாபாவே என்ற முடிவிற்கு வந்தார். இச்சித்திரத்தின் தரிசனம், தாஸ்கனுவின் பாடல், அவர் உரை நிகழ்த்திய துவாரமின் வாழ்க்கை, இவை அனைத்தும் அவர் மனதில் ஒரு ஆழ்ந்த உணர்வை ஏற்படுத்தியது. அவர் ஷீரடிக்கு போக தீர்மானித்தார். சத்குரு தேடும் படலத்திலும் ஆன்மீக முயற்சியிலும் கடவுள் எப்போதும் உதவி செய்கிறார் என்பது பக்தர்களின் அனுபவம் ஆகும். அதே நாள் இரவு 8 மணி அளவில் சங்கர் ராவ் என்ற அவரது நண்பர் வீட்டு கதவை தட்டி ஷீரடிக்கு தன்னுடன் அவர் வருவாரா என்று கேட்டார். அவரது மகிழ்ச்சி கரை காணவில்லை. உடனே அவர் ஷீரடிக்கு செல்ல தீர்மானித்தார். தனது மாமாவிடம் இருந்து ரூபாய் 15 கடன் வாங்கி கொண்டு உரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்ததான பிறகு அவர் ஷீரடிக்கு புறப்பட்டார். ரயிலில் அவரும் அவரது நண்பரும் சில பஜனை பாடல்களை பாடினர். ஷீரடிக்கு அருகில் உள்ள தங்கள் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்த உடன் வந்த 4 முகமதிய பிரயாணிகளிடம் அவர்கள் இருவரும் சாய்பாபாவை குறித்து விசாரித்தனர். பல ஆண்டுகளாக ஷீரடியில் வசித்து வரும் சாய்பாபா ஒரு பெரும் ஞானி என்று அவர்கள் எல்லோரும் கூறினர். அவர்கள் கோபர் காவனை அடைந்த போது பாபாவுக்கு சமர்ப்பிப்பதற்காக சில பழங்களை லட்சுமிசந்த் வாங்க விரும்பியிருந்தார். ஆனால் அங்குள்ள இயற்கை காட்சிகள், வேடிக்கை வினோதங்கள் இவற்றில் அவ்வளவு தூரம் கவரப்பட்டவராய் அதிலே ஆழ்ந்து மூழ்கி மேற்படி பழங்களை வாங்குவதை மறந்தே போய்விட்டார். ஷீரடி அவர்கள் நெருங்கிக் கொண்டிருந்த போது மீண்டும் பழங்களை பற்றி அவர் நினைவுக்கு வந்தது. அதே சமயத்தில் தலையில் பழைக்கூடையுடன் இருந்த கிழவி ஒருத்தி வண்டியை தொடர்ந்து ஓடி வந்து கொண்டிருப்பதை கண்டார். வண்டி நிறுத்தப்பட்டது. மகிழ்வுடன் சில பழங்களை பொறுக்கி அவர் வாங்கினார். அப்போது மீதமுள்ளவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் என் சார்பில் பாபாவுக்கு சமர்ப்பியுங்கள் என்றாள் அக்கிழவி. பழங்களை அவர்கள் வாங்க எண்ணியிருந்தது. அவர் அதை மறந்து போனது. அக்கிழவின் குறுக்கீடு, பாபாவின் பால் அவளது பக்தி ஆகிய இந்த உண்மைகள் அனைத்தும் இந்த 2 நண்பர்களுக்கு வியப்பை ஊட்டியது. இந்த கிழவி தான் கனவில் கண்ட கிழவனாருக்கு ஏதேனும் உறவு போலும் என்றும் லட்சுமிசந்த் நினைத்தார். பின்னர் மீண்டும் அவர்கள் சவாரி செய்து ஷீரடிக்கு அருகில் வந்தனர். மசூதியில் கொடி பறந்திருப்பதைக் கண்டு அதற்கு அவர்கள் வணக்கம் செலுத்தினர். கையில் பூஜை சாமான்களுடன் மசூதிக்கு சென்று உரிய முறையில் பாபாவை வழிபட்டனர். லட்சுமிசந்த் பாபாவை கண்டதும் மிகவும் உருகி அதிக மகிழ்ச்சி அடைந்தார். நறுமணம் கமலம் தாமரை மலரால் தேனி ஒன்று கவரப்படுவது போல் பாபாவின் திருவடிகளில் அவர் கவரப்பட்டார். பின்னர் பாபா கூறினார், வஞ்சகமான ஆசாமி வழியில் பஜனை செய்கிறான், மற்றவர்களை விசாரிக்கிறான், ஏன் மற்றவர்களை கேட்க வேண்டும்? நமது கண்களாலே எல்லாவற்றையும் நாம் காண வேண்டும். மற்றவர்களை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? உனது கனவு மெய்யா பொய்யா என்று நீயே எண்ணிப்பார். மார்வாடிடமிருந்து கடன் வாங்கி கொண்டு தரிசனத்துக்காக வர வேண்டியதன் தேவை என்ன? உள்ளத்தில் ஆசை இப்போது நிறைவடைந்ததா? இம்மொழிகளை கேட்டு பாபாவின் சர்வ வியாபத்துவத்தை கண்டு லட்சுமிசந்த் அதிர்ச்சி அடைந்தார். தனது வீட்டிலிருந்து தான் ஷீரடிக்கு வருவழியில் நிகழ்ந்தது எல்லாவற்றையும் பாபா அறிந்தது எங்கனம் என்று திகைத்து நின்றார். தனது தரிசனத்தை பெறுவதற்காகவோ, எந்த ஒரு விழா நாட்களை கொண்டாடுவதற்காகவோ, தீர்த்த யாத்திரை செய்வதன் பொருட்டோ மக்கள் கடனாளி ஆவது பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்பதே இவ்விடத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாகும். சன்சா, அதாவது கோதுமை பணியாரம். மத்தியான வேளையில் லட்சுமிசந்த் உணவுக்காக அமர்ந்த போது ஒரு பக்தரிடமிருந்து பிரசாதமாக கொஞ்சம் சன்சாவை அவர் பெற்றார். மறுநாளும் அதை அவர் எதிர்பார்த்தார். ஆனால் ஒன்றும் பெறவில்லை. எனவே அதை பெற அவர் கவலையுற்றார். 3ஆம் நாள் பாபாவுடன் ஆரத்தி நேரத்தின் போது என்ன நைவேத்தியம் தான் கொண்டு வர வேண்டும் என ஜோக் கேட்டார். சன்சாவை கொண்டு வரும்படி பாபா கூறினார். பின் பக்தர்கள் 2 பானை நிறைய சன்சாவை கொண்டு வந்தனர். லட்சுமிசந்த் மிகவும் பசியாய் இருந்தார். அவர் முதுகில் கொஞ்சம் வலி இருந்தது.
பாபா அப்போது, நீ பசியாய் இருப்பது நன்று, அதற்காக கொஞ்சம் சன்சாவை உட்கொள், முதுகு வலிக்கு ஏதாவது மருந்து போட்டுக்கொள் என்று அவரிடம் கூறினார். பாபா மீண்டும் தன் மனதை படித்து அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தியது குறித்து அவர் மீண்டும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டார். எத்தகைய சர்வ வியாபியாக பாபா இருக்கிறார். திருஷ்டி. இத்தருணத்தில் லட்சுமி சந்த் ஒருமுறை ஒரு இரவு சாவடி ஊர்வலத்தில் கண்ணூற்றார். பாபா அப்போது இருமலால் மிகுந்த அல்லல் பட்டு கொண்டிருந்தார். பாபாவின் இத்தொல்லை சிலரின் திருஷ்டி பட்டதால் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். மறுநாள் காலை அவர் மசூதிக்கு சென்றபோது பாபா ஷாமாவிடம், நேற்றிரவு நான் இருமலால் அவதியுற்றேன், அது திருஷ்டியினாலோ? சிலரின் திருஷ்டி என் மீது வேலை செய்கிறது, எனவே தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார். இவ்விஷயத்தில் லட்சுமி சந்தின் உள்ளத்தில் இருந்ததை பாபா பேசினார். பாபாவின் சர்வ வியாபத்துவத்துவான இந்த நிறுவனங்களை எல்லாம் கண்டுவிட்டு பாபாவை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து தான் தங்கள் தரிசனத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதும் என்பால் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து என்னை காத்து ரசியுங்கள். தங்கள் பாதாம்புயத்தை தவிர பிறிதொரு கடவுள் எனக்கில்லை. தங்கள் பஜனையின் பாலும் பாத கமலங்களின் பாலும் என் மனம் எப்போதும் லயித்து இருக்கட்டும். இவ்வுலகின் துன்பங்களில் இருந்து தங்களின் அருள் எங்களை பாதுகாக்கட்டும். நான் எப்போதும் தங்கள் நாமத்தையே உச்சரிக்க வேண்டும், மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டினார். பாபாவின் உதியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு மிகவும் அகமகிழ்ந்து திருப்தியுற்று வழியெல்லாம் பாபாவின் புகழை பாடிய வண்ணம் தன் நண்புடன் வீடு திரும்பினார். அது முதற்கொண்டு பாபாவின் தீவிர பக்தராக அவர் இருந்தார். ஷிரடிக்கு செல்லும் எந்த நண்பனிடமும் பூமாலைகள், தட்சணை, கற்பூரம் இவைகளை அவர் கொடுத்து அனுப்பினார். புன்கார்பூன் அம்மையார். இப்போது நாம் மற்றொரு குருவிடம் திரும்புவோம். புர்கான்பூரில் உள்ள ஒரு மாது சாய்பாபா தன் வீட்டுக்கு வந்து அவர் தம் உணவுக்காக கிச்சடி பிச்சை கேட்டு கொண்டிருப்பதை கனவில் கண்டாள். விழித்து பார்க்கையில் வாசற்படியில் யாரையும் காணோம் என்ற போதும் அக்காட்சியால் அவன் மனம் மிகவும் நெகிழ்ந்து தனது கணவன் உள்ளிட்ட அனைவருக்கும் கூறினாள். தபால் இலாக்காவில் அவர் பணியாற்றி வந்தார். அவர் அகோலாவுக்கு மாற்றப்பட்ட போது பக்தர்களான கணவனும் மனைவியும் ஷீரடிக்கு போவதென தீர்மானித்தனர். ஒரு பொருத்தமான நாளில் இருவரும் புறப்பட்டு வழியில் கோமதி தீர்த்தத்துக்கு சென்றுவிட்டு ஷீரடியை அடைந்து அங்கு 2 மாதங்கள் தங்கினர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் மசூதியை அடைந்து பாபாவை வழிபட்டு காலத்தை சந்தோஷமாக கழித்தனர். இவ்விருவரும் கிச்சடி நைவேத்தியமாக சமர்ப்பிக்க ஷீரடிக்கு வந்தனர். ஆனால் முதல் 14 தினங்களுக்கு என்ன காரணத்தினாலேயோ அதை சமர்ப்பிக்க அவர்களுக்கு இயலவில்லை. அப்பெண்மணிக்கு இந்த கால தாமதம் பிடிக்கவில்லை. பின் 15வது நாள் அவள் தனது கிச்சடியுடன் மசூதிக்கு வந்தாள். பாபாவும் மற்றவர்களும் ஏற்கனவே சாப்பாட்டுக்காக அமர்ந்து கொண்டிருப்பதை திரையை தொங்கப்பட்டதையும் கண்டாள். ஆனால் அவளால் பொறுக்க இயலவில்லை. திரையை கையால் விலக்கிவிட்டு உள்ளே நுழைந்தாள். அப்பலகாரத்துடன் அவள் வந்ததும் பாபா மிகவும் மகிழ்ந்து கரண்டி கரண்டியாக கிச்சடியை உண்டார். இவ்விஷயத்தில் பாபாவின் ஊக்கத்தை கண்டு எல்லோரும் அதிசயம் அடைந்தனர். இந்த கிச்சடி கதை கேட்பவர்கள் எல்லாம் பக்தர் பால் பாபா கொண்டிருந்த அசாதாரண அன்பு உறுதியாயிற்று. மேகா. இப்போது நாம் 3வதும் பெரியதுமான சிட்டுக்குருவியிடம் போவோம். ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாதேவின் பிராமண சமையல்காரனான வீரம் காவனை சேர்ந்த மேகா என்பவன் எளிமை மிகுந்தவன், படிக்காதவன். அவன் ஒரு சிவபக்தன். நமச்சிவாய என்ற பஞ்சாசரத்தை அவன் சதா காலமும் ஸ்மரித்து வந்தான். சந்தியாவை பற்றியோ அதன் முக்கிய மந்திரமான காயத்ரியை பற்றியோ அவனுக்கு ஏதும் தெரியாது. சாதே அவனிடம் ஆர்வம் பூண்டு அவனுக்கு சந்தியாவையும் காயத்ரியையும் கற்பித்தார். ஷீரடி சாய்பாபா சிவனின் அவதாரம் என்று அவனுக்கு கூறி ஷீரடிக்கு அவனை புறப்பட செய்தார். புரோச் ரயில் நிலையத்தில் சாய்பாபா ஒரு முகமதியர் என்று கேள்விப்பட்டான். அவனது வைதிகமான எளிய மனம் ஒரு முகமதியர் முன் வணங்குவதை குறித்து மிகவும் குழப்பம் அடைந்ததால் தன்னை அங்கு அனுப்ப வேண்டாம் என அவனது எஜமானரை வேண்டிக் கொண்டான். ஆனால் அவரோ போக வேண்டியதாக வற்புறுத்தி அவ்விடமிருந்த தனது மாமனாரான கணேஷ் தாமோதர் என்ற தாத்தா கேல்கருக்கு ஒரு கடிதம் கொடுத்து அவனை சாய்பாபாவுக்கு அறிமுகப்படுத்துமாறு அனுப்பினார். அவன் ஷிரடிக்கு சென்று மசூதி அடைந்த போது பாபா மிகவும் கோபமாயிருந்தார். அவனை மசூதிக்குள் நுழைய விடவில்லை. அந்த ராஸ்கலை வெளியே தள்ளி என்று கர்ச்சித்தார். நீ உயர்ந்த ஜாதி பிராமணன், நான் கீழான முகமதியன். இங்கு வருவதால் நீ உனது ஜாதியை இழந்து விடுவாய். எனவே நீ போய்விடு என்று அவனை நோக்கி உரைத்தார். இவ்வுரைகளை கேட்டதும் மேகா நடுங்க தொடங்கினான். தன் மனதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பாபா எங்கனம் அறியலானார் என்பது குறித்து அவன் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தான்.
அவன் அங்கு சில நாட்கள் தங்கி பாபாவுக்கு தனக்கே உரிய முறையில் சேவை செய்து கொண்டிருந்தான். ஆனால் இன்னும் பக்குவம் அடையவில்லை. பின்னர் அவன் வீட்டிற்கு சென்று விட்டு திரையம்பகேஸ்வரத்தில் 1.5 ஆண்டுகள் தங்கியிருந்து விட்டு மீண்டும் ஷீரடிக்கு வந்தான். இம்முறை தாத்தா கேல்கரின் குறுக்கிட்டால் மசூதிக்குள் நுழையவும் ஷீரடியில் தங்கவும் அனுமதிக்கப்பட்டான். மேகாவுக்கு பாபா உதவியது வாய்மொழி குறிப்புகள் எதனாலும் அல்ல, மேகாவின் அவர் மானசீக அருள் செய்தார். அதனால் மேகா பெருமளவு மாறுதலுற்று நன்மை அடைந்தான். பின்னர் சாய்பாபாவை சிவனின் அவதாரமாகவே அவன் கருதலானான். சிவனை வழிபடுவதற்கு வில்வேலைகள் தேவையா இருந்ததால் மேகா ஒவ்வொரு நாளும் அவைகளை கொணர்வதற்காக மைல் கணக்கில் நடந்து சென்று தனது சிவனை, அதாவது பாபாவை வழிபடுவான். கிராமத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பின்னர் மசூதிக்கு வந்து பாபாவின் ஆசனத்தில் வணக்கம் செலுத்திய பின்னர் அவன் பாபாவை வழிபட்டு சில சேவைகளை செய்து பின்பு பாபாவின் பாதங்களை கழுவிய தீர்த்தத்தை பருகுவது ஆகியவை அவனது வழக்கம். ஒருமுறை கண்டோபா கோவிலின் கதவு சாத்தி இருந்ததால் அவன் அந்த கடவுளை வழிபடாமலே மசூதிக்கு வந்தான். பாபா அவனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கதவு திறந்திருக்கிறது என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார். மேகா அங்கு சென்று கதவு திறந்தது கண்டு கண்டோபாவை வணங்கிய பின் வழக்கம் போல் பாபாவிடம் திரும்பி வந்தான். கங்கா ஸ்நானம். ஒரு மகர சங்கராந்தி தினத்தன்று பாபாவின் உடலில் சந்தனம் பூசி அவரை கங்கை நீரால் குளிப்பாட்ட மேகா விரும்பினான். இந்த செயல்முறைக்கு உடன்பட முதலில் பாபா மனதல்லாவராய் இருந்தார். ஆனால் அவனது தொடர்ந்த வேண்டுதலின் காரணமாக சம்மதித்தார். கோமதி ஆற்றிலிருந்து புனித நீர் கொணர்வதற்காக அவன் 24 மைல் நடந்து போய் வர வேண்டும். அவ்வாறு நீர் கொண்டு வந்து மத்தியான ஸ்தானத்திற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பாபாவை அதற்காக தயாராய் இருக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஒரு பக்கிரி என்ற முறையில் தனக்கு கங்கை நீருக்கும் ஒன்றும் தொடர்பு இருக்கவில்லை என்று கூறி மீண்டும் அவனிடம் இந்த குழியிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டினார். ஆனால் மேகா அதற்கு செவி சாய்க்கவில்லை. கங்கை நீர் அபிஷேகத்தால் சிவபெருமான் மகிழ்கிறார் என்று அவனுக்கு தெரியும். அந்த நல்ல நாளன்று அவனது சிவனுக்கு, அதாவது பாபாவுக்கு இந்த அபிஷேகத்தை செய்தாக வேண்டும். பின்னர் பாபா சம்மதித்து கீழிறங்கி வந்து ஆசன பலகையில் அமர்ந்து தலையை முன்னால் நீட்டிக்கொண்டு, ஓ மேகா, இதையாவது தயவு செய்து செய்வாயாக. தலையை உடம்பில் பிரதான பாகமாதனால் தலைமேல் மட்டும் நீர் ஊற்று, உடம்பு முழுவதும் குளிப்பதற்கு அது சமமாகும் என்றார். அப்படியே என்றான் மேகா. அபிஷேக கலயத்தை மேலே தூக்கி தலையின் மேல் ஊற்றத் தொடங்கினான். ஆனால் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அன்பால் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஹர் ஹர் ஹங்கே என்று கூவிக்கொண்டே அவர் உடல் முழுவதும் நீரை ஊற்றிவிட்டான். கலயத்தை புறத்தில் வைத்துவிட்டு பாபாவை பார்க்க தொடங்கினான். அவனது வியப்புக்கும் ஆச்சரியத்திற்கும் ஏற்ப பாபாவின் தலை மட்டுமே நனைந்திருந்தது. உடம்பு ஈரம் இல்லாமலே இருந்தது. திரிசூலமும் லிங்கமும். பாபாவை மேகா 2 இடங்களில் வழிபட்டான். மசூதியில் நேரடியாகவும் வாதாவில் நானா சாஹிப் சாந்தோர்கர் அளித்த பாபாவின் பெரிய படத்தின் மூலமாகவும் பூஜித்து வந்தான். இதை அவன் ஓராண்டு காலம் செய்து வந்தான். பின்னர் அவனது பக்தியை மெச்சி அவனது நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக பாபா அவனுக்கு ஒரு காட்சி நல்கினார். ஒரு நாள் அதிகாலையில் மேகா இன்னும் படுக்கை விட்டு எழாமல் இருக்கையில், ஆனால் கண்கள் மூடியிருந்த நிலையில் பாபாவின் உருவத்தை அவன் தெளிவாக கண்டான். அவன் விழித்திருப்பதை அறிந்து பாபா அவன் மீது அசதையை வீசி எறிந்து, மேகா, திரிசூலம் வரை என்று உரைத்து மறைந்து விட்டார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவன் ஆவலுடன் கண்களை திறந்தான். ஆனால் அங்கு பாபாவை காணவில்லை. அசதை மட்டும் அங்குமிங்கும் சிதறி கிடப்பதை கண்டான். பின்னர் பாபாவுடன் சென்று அக்காட்சியை கூறி ஒரு திரிசூலம் வரைவதற்கு அவரின் இசைவையும் கேட்டான். அதற்கு பாபா, திரிசூலம் வரையும்படி நான் உன்னை கேட்ட மொழிகளை நீ கேட்கவில்லையா? எனது மொழிகள் எப்போதும் பொருள் என்னும் சூழ் கொண்டிருக்கின்றன, ஒருபோதும் வெறுமையானதல்ல. அதற்கு மேகா, என்னை தாங்கள் எழுப்பியதாக கருதினேன். ஆனால் எல்லா கதவுகளும் மூடி இருந்ததால் அதை ஒரு காட்சியாக நினைத்தேன். அதற்கு பாபா, நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை. எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது. எப்போதும் எங்கும் நான் வசிக்கிறேன். என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகிறேன். மேகா வாதாவுக்கு திரும்பி வந்து பாபாவின் படத்தருகே சிவப்பு திரிசூலம் ஒன்றை சுவரில் வரைந்தான். மறுநாள் புனேயில் இருந்து ஒரு ராம்தாசி பக்தர் வந்து பாபாவை வணங்கி அவருக்கு ஒரு லிங்கத்தை சமர்ப்பித்தார். இச்சமயத்தில் மேகாவும் அவ்விடம் வந்தான். பாபா அவனிடம், பார், சங்கர் வந்துவிட்டார், இப்போது அவரை காப்பாற்று, அதாவது வழிபடு. சூலத்தை லிங்கம் உடனே தொடர்ந்து வந்தது கண்டு மேகா அதிசயம் அடைந்தான்.
வாலாவிலும் கூட காக்கா சாஹிப் தீட்சித் குளித்த பின் கையில் துவட்டிய துண்டுடன் நின்று சாயை நினைத்து கொண்டிருந்தார். அப்போது மனசாட்சியில் ஒரு லிங்கத்தை கண்டார். அது குறித்து அவர் அதிசயப்பட்டு கொண்டிருக்கையில் மேகாவிடம் வந்து பாபா தனக்கு பரிசளித்த லிங்கத்தை அவனிடம் காட்டினான். நான் சில நேரங்களுக்கு முன் காட்சியில் தரிசித்த லிங்கம் இதனுடன் அச்சாக பொருந்திருப்பது கண்டு அவர் மிகவும் மகிழ்வுற்றார். சில நாட்களில் திரிசூலம் வரைவதும் முடிவடைந்தது. பாபா அந்த லிங்கத்தை மேகா வழிபட்டு கொண்டிருந்த பெரிய படத்தின் அருகே ஸ்தாபித்தார். சிவபூஜை செய்வது மேகாவுக்கு மிகவும் பிடித்தமானது. திரிசூலம் வரைய செய்வித்தும் அதனருகில் லிங்கத்தை ஸ்தாபித்தும் பாபா அவனது நம்பிக்கையை ஊர்ஜிதம் செய்தார். பல ஆண்டுகள் தொடர்ந்த சேவைக்கு பின் ஒவ்வொரு நாள் மத்தியானமும் மாலையும் வழக்கமான வழிபாட்டையும் ஆரத்தியும் செய்து பின்பு 1912 மேகா சிவபதம் சேர்ந்தார். பின்னர் பாபா தமது கைகளை அவனது உடல் மீது தடவி இவன் என் உண்மை பக்தன் என உரைத்தார். தமது சொந்த செலவிலேயே வழக்கமான சாப்பாடு பிராமணர்களுக்கு செய்து வைக்க ஆணையிட்டார். இது காக்கா சாஹிப் தீட்சித்தால் நிறைவேற்றப்பட்டது. இத்துடன் அத்தியாயம் 28 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். சச்சரிதத்தின் ஒவ்வொரு அத்தியாயமும் புத்தக வடிவிலும் கேட்டு மகிழும் வகையிலும் நம்முடைய சேனலில் காணொளியாக பதிவிட்டிருக்கிறோம். சச்சரிதம் படிப்பதினால் நம்முடைய வாழ்வின் எல்லா துன்பங்களும் நீங்கி சந்தோஷத்தையும் சுபிக்ஷத்தையும் அளிக்கிறது. தொடர்ந்து படியுங்கள். சாயின் அருளை பெற்றிடுங்கள். ஓம் சாய்ராம்.